சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலே கூட இந்த 2வது வாரத்திலே முதல் நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லை இந்த 2வது வாரம், 2வது மாதம், இந்த 2026. ஆனால் கர்த்தரை ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தரை தேடக்கூடிய சமயத்திலே தேடுங்கள் என்று சொல்லப்படினாலே, நாம் தேடுகிறபடினாலே நாம் கண்டடைந்து இந்த நாளிலே அவரை ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி, அவரை ஸ்தோத்தரிக்கும்படி கிருபை கொடுத்திருக்கிறார். ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறவர்களையும் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்பதிலே, தோத்திரங்களை செலுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எத்தனையோ பலகீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள், எத்தனையோ காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய பலத்தினாலே இந்த காலை வேளையிலே நிற்கும்படி அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நினைத்து இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் கொஞ்ச நேரம் அவர் விரும்புகிற தோத்திர பலிகளை செலுத்தி அப்படியே ஜெபத்தோட இந்த ஆராதனையை துவக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல நல்ல உற்சாகமா ஆண்டவரை கரம் தட்டி என்னோடு சேர்ந்து துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், வாயை திறந்து பேசணும். அப்போ அவர் உங்களோட என்ன செய்வாங்க? பேசுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. நேற்று மீண்டும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த 2வது மாதத்திலும் கூட 8ஆம் தேதியை காணும்படி நீ தந்திருக்கிற கிருபைகள், இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ ஆயத்தப்பட்டாலும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்கள் ஆலயத்தில் கூடி வர நீ தந்திருக்கிறதுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற ராஜா. வானத்தையும் பூமியும் படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வாழ்வு தருகிற ஜீவ வசனமே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று சொன்னீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் மேகாவுமாக இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துயாதி துயவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக வந்த 3இல் 1ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மெய்யானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே அப்பா. இந்த இடத்துல நீர் அறிந்திருக்கிறீர், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போதுதான், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும் போதுதான் எங்களுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானமும் தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதன்படியே இந்த நாளிலும் நித்தம் நடத்த போகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை அநேக இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை தடைபடாமல் ஆண்டவரே நடப்பதற்கு இயற்கையை நீர் அனுகூலப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வசதிகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதை இயக்குகிற ஒவ்வொரு சகோதரமார்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பணியாளர்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நான் உனக்கு முன்னே போய் அப்பா ஸ்தோத்திரம், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவேன் என்று சொல்கிறதன்படி இந்த நேரத்திலும் கூட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு எப்படி, எந்த பகுதியை எப்படி எடுத்து சொல்வது என்பதை நீர் எனக்கு போதித்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை வந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கேட்க போகிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இசை வாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீரே வானத்தையும் பூமியும் படைத்தீர். நீரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். நீரே சர்வத்தையும் ஆள்கிற சர்வ வல்லமையுள்ள தயாபர கிறிஸ்து ஆண்டவரே.
இந்த இடத்துல அப்பா ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற வேளையிலே அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன், அநேக காரியங்களை நன்மையாய் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாள் காலை வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கருத்தாய் பாட போகிறோமே அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குறைவுகளை மன்னிக்க போகிறீரே அதற்காய் ஸ்தோத்திரம். நிறைவாக்க போகிறீரே அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் எங்களை பாதுகாத்து உம்முடைய சிலுவையினால் எங்களை மீட்டு இன்றும் கூட உம்மை உயர்த்தும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி, ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகத்திலே திருப்பீடத்திற்கு முன்பதாக நிற்கும்படி நீர் கொடுத்திருக்கிற கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் ராஜா. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை ஏதோ ஒரு சத்தம் என்று நினைத்து விடாதபடிக்கு, ஏதோ பண்ணுகிறார்கள் என்று சொல்லிவிடாதபடிக்கு, ஏதோ வர வேண்டும் என்று யாரும் வந்து விடாதபடிக்கு, ஒவ்வொரு பகுதியிலும் உங்க சமூகம், உங்க பிரசன்னம் இந்த ஆராதனையை பார்க்கிறவர்களோடும் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும் ஆண்டவரே என்னோடும் கூட இருக்க நீர் கிருபை செய். பாடல் வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சங்கீத பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆராதனை வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பேசும்போது அடிமையை மறைத்து என்னில் இருக்கிற குறைவுகளாய் இல்லாமல் நிறைவான தேவனை குறித்து திட்டமும் தெளிவுமாய் பேச அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். ஆரம்பம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுதோ இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறதன்படி உம்மை துதித்து, உம்மை தேடி, உம்மை தோத்தரித்து, உம்மை பாடி, உம்மை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த நாட்களை தொடங்கும் போது, ஆராதனையை தொடங்கும் போது முடிவு வரையிலும் எங்களோடு பலன் தருகிற தேவன் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்படியே உம்முடைய கிருபை, அப்படியே உம்முடைய இரக்கம் மீதியான ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும். இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட காலை வேளையில அருமையான சில பழைய பாடல்களையும் ஒரே ஒரு புதிய பாட்டை பாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். எவ்வளவு நேரம் நான் துதி செலுத்துகிறேனோ அவ்வளவு நேரம் என்னோட வாழ்க்கையில கிரெடிட் ஏறிக்கிட்டே இருக்கு. நான் பார்த்துருக்கேன். இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நான் திட்டமும் தெளிவுமா சொல்வேன், துதிக்கும் போது, தேடும் போது நீங்க கண்டடையாம இருக்கவே முடியாது. உங்க ஆயுஸ் நாட்களை கூட்டாம கர்த்தர் இருக்கவே மாட்டாரு. உங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை தராம இருக்கவே மாட்டார். ஒரு அழகான பாட்டு இன்னைக்கு காலையிலே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்ல பாட்டை ரொம்ப நாள் ஆச்சு சபையில் பாடின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. இன்னைக்கு நான் சபையோடு சேர்ந்து பாடுவதில் மிகுந்த சந்தோஷப்படுறேன். பழைய பாட்டு நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. இப்போ கூட அண்ணன் ஒரு வேளை லிரிக்ஸ் பார்த்து பாடலாம், நானும் பாடுறேன், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். அப்படியே கைகளை தட்டி இருக்கின்ற இடங்களிலே எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன். தெரிஞ்ச பாட்டு தானே எடுத்துப்போமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஏன்னா நான் பாடினா நல்லா இருக்காது. எல்லாரோட சேர்ந்து அப்படியே அழகா பாடும்போது தேவன் சொல்லியிருக்கிறார்ல, எங்கே ஒருமன பாட்டின் ஆவியோடு எதை கேட்குறீங்களோ அது வருவேன்னு சொல்லியிருக்கார்ல. நம்ம சேர்ந்து பாடும்போது தான் அவருடைய அசைவாடுதலை பார்க்க முடியும். தேங்க்யூ லார்ட். சேர்ந்து எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. நம்ம சபையை பொறுத்தளவுக்கு இந்த பாட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பாடிடுவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஆமென். எங்கே தேடுவேன் பாடுங்க. நான் எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன், நான் எங்கே தேடுவேன், என் நேசரேசுவை நான் இங்கே தேடுவேன்.
நேசரேசுவை நான் இங்கே தேடுவேன். ஆமென். காலை வேளையில இது அவர் கொடுத்த சரீரம். உங்களையும் என்னையும் பார்த்து அவர் ஆலயமாக்கி வைத்திருக்கிறார். அந்த ஆலயமாகிய சரீரத்தை தேவனுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறீங்க. தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. வாயை திறந்து அப்படியே உன்னத ராஜனே, உத்தம நேசனே பாடுமா, எடுத்துங்க. Thank you Lord. Hallelujah. உன்னத ராஜனே, ஆயன் உத்தம நேசரே. வெரி குட். வாசிங்க, சும்மா வாசிங்க. உன்னத ராஜனே, ஆயன் உத்தம நேசரே. உன்னத அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே. உன்னத அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன். அடுத்த ஸ்டான்ஸா ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன். வரி உங்க கைகளில் இருக்கும். நல்ல பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. நம்ம ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல பேசக்கூடிய பொருட்களை வச்சு அந்த பாட்டை ரொம்ப அழகா வடிவமைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த காலத்துல இந்த பாட்டுலாம் வருதானா பார்த்தா இல்ல. அதனாலதான் நான் பழைய பாட்டை தேடி பிடிச்சு என்னுடைய சகோதரர்கள் இசையோட சபையில முழங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய இடி முழக்கத்தின் சத்தத்தை போல. ஆமென். எடுத்துக்கலாம். ஆமென். Thank you Lord. மலரின் நடுவிலோ நேசர் மல்லிகை வனத்திலோ. தயக்கமில்லாம பாடுங்க. மலரின் நடுவிலோ நேசரை மல்லிகை வனத்திலோ. மாடி மேடையிலோ மன்னவர் மத்தியிலோ. வெரி குட். இன்னொரு முறை. மாடி மேடையிலோ இல்லை மன்னவர் மத்தியிலோ. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன். அழகாய் மான் போல அலைந்து நீங்க கூப்பிடும் போது மான் எப்படி தண்ணீர் இருக்கிறதை பார்க்கிறதுக்கு அப்படியே இறை இருக்கிற இடத்துக்கு தேடி வருமோ, அப்படியே டபால் டபால்னு குதிச்சு ஆண்டவர் இந்த இடத்துல வந்து எழுந்தருள்வார். அல்லேலூயா. பாடுமா, ரொம்ப அழகான வரி பாடுங்க. Thank you. ஆமென். அழகாய் மான் போலே நேசர் அலைந்து வாராரே. Thank you Lord. அழகாய் மான் போலே நேசர் அலைந்து வாராரே. அரசகுமாரரில் ஆயன் அன்பர் ஒருவரே. இன்னொரு முறை. அரசகுமாரரில் அரசகுமாரருள் ஆயன் அன்பர் ஒருவரே. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் நேசரேசுவை
பாடுறதா முக்கியமான வரி. காலை தேடுவேன், கருத்தாய் பாட போறோம். அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஆராதனை ஆரம்பிக்கிற வரைக்கும் விலகின இருந்தாலும் என் சபை மக்கள் கைத்தட்டலை பார்க்கும்போது, துதிக்கும் போது, இசையை கேட்கும் போது அப்படியே ஆவியானவர் எனக்குள்ள ஆனந்த தைலத்தை ஊற்றி விடுவார். ஆமென். எடுத்துங்க. Thank you Lord. Hallelujah. காட்டு மரங்களுள் நேசர் கிச்செளி மரம் போலும் காட்டு மரங்களுள் நேசர் கிச்செளி மரம் போலாம் கமழும் மரங்களுள் நேசர் இன்பலீலியா. எவ்வளவு அழகு பாருங்க. கமழும் மரங்களுள் நேசர் இன்பலீலியா. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் நேசரேசுவை நான், எங்கே தேடுவேன். பாடுங்க, நல்லா இருக்கும். அழகான வரி. Thank you Lord. Amen. Thank you. அடுத்துங்க. அழகு வாய்ந்தவர் நேசர் அன்பு மிகுந்தவர். ஒரு அழகு வாய்ந்தவர், அன்பு மிகுந்தவர். அழகு வாய்ந்தவர் நேசர் அன்பு மிகுந்தவர். அறிவு நிறைந்தவர். நேசர் அனைத்தும் அறிந்தவர், அறிந்தவர். அறிவு நிறைந்தவர் நேசர் அனைத்தும் அறிந்தவர். அல்லேலூயா. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான், எங்கே தேடுவேன். ஆமென். ஒரு வரி விடாம அழகா எவ்வளவு போயிட்டு இருக்கு பாருங்க. நல்லா அப்படி பாடுங்க. நீங்க பாடுறத கர்த்தர் கேட்பாரு. வாயை விரிவாய் திறக்கும் போது அவர் நன்மையினால் நிரப்பார். அது ஜெபிக்கிறதுக்கு, துதிக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறார் இந்த வாய். அல்லேலூயா. Thank you Lord. காலை தேடுவேன் நேசரை கண்டு மகிழ்வேன். உற்சாகமா. காலை தேடுவேன் நேசரை கண்டு மகிழ்வேன். கருத்தாய் பாடுவேன் நேசரின் காவல் நாடுவேன். அல்லேலூயா. கருத்தாய் பாடுவேன் நேசரின் காவல் நாடுவேன். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் நேசரேசுவை
நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன்? என் நேசரேசுவை எங்கே தேடுவேன்? கைகளை தட்டி ஹல்லேலூயா. நிறைய ஜனங்களுக்கு இன்னும் தெரியல ஆண்டவர்னா யாரு, எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு. போன வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம், அந்த மூத்த போதகர் கூட சொன்னார், கால்நடையா வருஷம் முழுக்கும் போறாங்க, ஆனா இன்னும் கடவுளை என்ன செய்ய முடியல, கண்டுகொள்ள முடியல. ஏன்னா அது என்ன செய்யும், இருக்கிற இடத்துல தான் இருக்கும், நீங்க தான் போய் பார்க்கணும். ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி, நம்ம சபையில துதிக்கும் போது உங்களை அறியாம நான் இங்கிருந்து துதிங்கன்னு சொன்னாலும் உங்கள் பாடி என்ன செய்யுது, அப்படியே அவரோட கனெக்ட் ஆகு, ஆவி ஆத்துமா சரீரம் அப்படியே முழுவதும் நிரப்பப்பட்டு என்ன செய்றீங்க, அசைவாடுறீங்க. ஹல்லேலூயா. தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. வருஷம் போய்கிட்டு இருக்காங்க, வருஷம், ஆனால் மாற்றமே இல்லை. ஆனால் நான் தொழுகிற இயேசு, உண்மையாக சொல்கிறேன், தலைமுறை தாங்கும் வினோதம் இந்த உலகம் தோன்றாததுக்கு முன்னும் சரி, இப்பொழுதும் சரி, கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி சரி, அவர் மரித்ததற்கு பிறகு, உயிர் தெழுந்ததற்கு பிறகு, எல்லா நேரமும் ஹல்லேலூயா எப்படி இருக்கிறாரு, தொழுவேற்றும் போது எங்ககிட்ட வந்து ஒளியாக, உண்மையாக, உயிர் தந்தவராக, உயிருள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, பழைய பாட்டு பாட போறோம். இது தெரியாம தான் இன்னும் நிறைய ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இருக்கும், அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்க கூடயே என் கூடயே டிராவல் பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு எடுத்துங்க சந்தோஷமா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. Thank you Lord. ஹல்லேலூயா. பாடுங்க, தைரியமா பாடுங்க. Yes. Thank you Lord. என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உம் ஆண்டவரை தொழுதேத்து. கைகளை தட்டி ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை பாடுங்க. தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உம் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரைக்கும், இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு என்ன ஓய்வு நாள், இந்நாள் வரைக்கும் அன்பு வச்சிருக்கிறவர், உங்களுடைய அன்புக்காக, உங்க மேல அன்பு வைக்கிறது நிமித்தமாகவே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தவர். இப்போ நீங்க பாடும் போதும் இந்த புதிய வாரத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். பாடுமா, எடுத்துங்க ஐயா, பாடுங்க, நல்லா இருக்கு, பாடுங்க. தேங்க்யூ. உங்க ஸ்கேலுக்கு எடுங்க, நான் பாடுறேன். நல்ல கைகளை தட்டுங்க சபை மக்கள், உற்சாகமாய். தேங்க்யூ. வானம் கூதலத்துள்ளம் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானம் கூதலத்துள்ளம் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. எவ்வளவு உற்சாகம் வருது பாத்தீங்களா? ஆமென். தேங்க்யூ. தொழுதுகிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தேங்க்யூ. ஆமென். தலைமுறை தாங்கும் வினோதம்
உலகமும் தோன்றி ஒழியார். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமும் தோன்றி ஒழியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. அழகையா, நல்ல கையை தட்டி உற்சாகமா பாடுங்க. உங்களுக்கு சத்தம் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க தொழுது கொள்ளும் போது உங்க வீட்டுல அப்படியே ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். வேற எதுவுமே தெரியாது எனக்கு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இப்போ சொல்லுவேன். ஆனா தொழுக தெரியும். தொழுதை கொள்ள என் துயரமா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். தெரிஞ்ச வரிகள் தானே, பாடுமா? தினம் தினம் உலகில் பலவாக வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் பலவாக வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. Thank you. Oh. Amen. பாதை நோய் துன்பம் மாற்றிய நந்த போதரம் தயை செய் உயிர் தந்தது. வாதை நோய் துன்பம் மாற்றிய நந்த போதரம் தயை செய் உயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை அல்லேலூயா தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. பாதை நோய் துன்பம் மாற்றிய நந்த போதரம் தயை செய் உயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றிய நந்த போதரம் தயை செய் உயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆமென். வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட். அல்லேலூயா. முற்றுனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. அல்லேலூயா. துதிச்சு பாருங்க, தொழுது பாருங்க. சந்தோஷம் சமாதானம் வரலைன்னா இங்க வந்து கேளுங்க. அல்லேலூயா. எங்க பக்கத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலையில 3 மணிக்கு இந்த ரமலான் நோன்பு மாதத்துல தூக்கத்தை விட தொழுகை நல்லதுன்னு. உண்மையாவே இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தொழுகை இல்லைன்னா நமக்கு ஒரு என்னை பொறுத்தளவுக்கு அதான், என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 2 மணி நேரமாவது இந்த திருச்சபையில் உட்காந்து நீங்கள் கொடுக்குற ஜெப குறிப்புகளை வச்சு என்னுடைய தேவைகளுக்காக
ஜெபிக்காவிட்டா அந்த நாளில் எதையோ ஒன்றை பறி கொடுத்தது மாதிரி இருக்கும். நல்லதாக எதையுமே கண்டது மாதிரி இருக்காது. ஆனால் நல்லா துதிச்சு தொழுதுட்டு அவர் பாதத்தில் அமர்ந்துட்டு அப்படியே உட்கார்ந்து போவேன் பாருங்க. எனக்கு நீங்கள் தான்ப்பா, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்குன்னு சொல்லிட்டு போவேன் பாருங்களேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ கூட எல்லா பேருக்கும் பழைய பாட்டாக தான் வருது நம்ம சபையில் அப்படின்னு சபை மக்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதே போல் இன்றைக்கி புது பாட்டு பாடினா ஒரு சலசலப்பு, ஒரு சத்தம் வருது. பழைய பாட்டுனா அப்படி 2-3 பெரியவங்க மட்டும் கை தட்டுற மாதிரியெல்லாம் ஆகிப்போச்சு சபைகளுக்குள்ளே. அல்லேலூயா. அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரியமான ஒரு அழகான பாட்டு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா. 2 வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. இல்லை, உம்மை விட்டா யாரும் இல்லை, உம்மை விட ஏதும் இல்லை. அப்படி தானேயா போட்டிருக்கு? இல்லை தப்பா போட்டிருக்கா? சொல்லுவோமா சொல்லுவோமா பாடுவோமா? ஆமென். ஆமென். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆமென். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நீங்க பாடும்போது உங்களுடைய தேவனாக இருக்க போறார். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தெய்வமும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. பாடுங்க. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. எப்படி வேணாலும் பாடுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. வாசிங்க.
பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரீருக்கு, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. சொல்லுங்க காலை வேளையில, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. வாசிங்க. ஆமென். கோராயின் மனிதர்கள் எதிர்த்து வந்தாலும், உங்களுடைய சபை, உங்களுடைய ஜனங்கள் உங்களை முறுமுறுத்தாலும், ஹல்லேலூயா பாடுமா. மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், கோராயின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் என் சபையும் என்னை வெறுத்தாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. கோராயின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், பாடுங்க பரவாயில்ல, என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் என் சபையும் எதிர்த்து நின்றாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் தோளை குளிக்க செய்யும் தெய்வமும் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. என் கோளை துளிர்க்க செய்யும் தெய்வமும் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. சொல்லுப்பா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. சொல்லுங்கம்மா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இந்த ஊழியத்தை தவிர, இந்த ஆண்டவரை தவிர வேற எதையுமே தேடாம அவர் மாத்திரம் போதும்னு சொல்லி நிற்கிறோம். இந்த ஊழியம், இந்த சேர்ச்சு, இந்த மக்களுக்கான காரியம், என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா, இந்த உலக காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. கோராயின் மனிதர் எதிர்த்து வரட்டும், உங்கள் ஜனம் உங்களுக்கு எதிராய் முறுமுறுக்கட்டும். ஒருவேளை நீங்க யாரை ஸ்தலம் என்று, சபை என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் கூட உங்களுக்கு விரோதமாய் பேசட்டும். ஆனால் உங்களை நேசிக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. அவர் இந்த ஆராதனையில் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மீதியான பகுதியை நடத்த போகிறார்.
அதனால நாம் இந்த பாடல் வேலைக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் கூட நீர் போதும் என்று, ஆத்துமமே என் முழு உள்ளமே என்று, அப்பா எங்கே தேடுவேன் என்று உம்மை தேடி பாட எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக, இசைக்காக, ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்து வருகிற ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய மகிமை, உம்மை கனப்படுத்துகிற அனுபவம் மாத்திரம் இருக்க எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். மீதியான வேலைகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற, சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தோத்திரங்களை செலுத்தி வாழ்த்துவதிலே, வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். யாவரும் இருக்கின்ற இடங்களிலே எழும்பி நின்று இந்த சங்கீதத்தை வாசிக்க உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு ஃபெமினியனான ஃபேமஸான சங்கீதம், 23ஆம் சங்கீதம். நிறைய பேர் மனப்பாடமாக தியானிக்கக்கூடிய ஒரு சங்கீதம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் உங்களுக்கு என்ன வார்த்தையை அடிமை வாயிலிருந்து போட வைத்திருக்கிறார் என்பதை சகோதரர் வாசித்ததற்கு பிறகு வாசிப்போம். இருக்கிறவங்க இருக்கிற இடங்களில் எழுமி நில்லுங்க. சபையில் இருக்கிறவங்க இங்கே எழுமி நில்லுங்க. வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி, சங்கீதம் 23. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே ஒவ்வொரு வசனங்களையும் நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை பற்றி உங்களுக்கே தெரியும், சாதாரணமாக விட்டிங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, நானும் நீங்களும் தீர்மானம் எடுக்க வேண்டிய, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமும் அந்த கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். இன்னைக்கு கூட சர்ச்சுக்கு வர்றதே பெரிய கஷ்டம் நிறைய பேர் சொல்றோம். ஆனா நான் சொல்றேன், இந்த மோசஸ் மாரியப்பனுடைய வாழ்க்கையிலும் அநேக ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளும் கிருபைகளும் காரணமாய் சொரிந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறதுக்கு, இறங்கி கொண்டு இருக்கிறதுக்கு காரணம்னா சபையோடும் சபைக்குரிய ஊழிய காரியங்களோடும் நிலைத்திருக்கிறபடியினால் தான். அல்லேலூயா. நீங்களும் சொல்லுங்க, எனக்கு நன்மையும் கிருபையும் வரணும். நான் முயற்சி பண்றது மட்டும் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வேதத்தை தியானிப்பது, அவருடைய பாடலை பாடுவது, அவருடைய வார்த்தை கேட்பது, அவருக்கென்று எதையாவது செய்து அவரோடு நிலைத்திருப்பேன் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், தாவீது மட்டும் நன்மைகளை கண்டவராக இருக்க மாட்டார். தாவீது மட்டும் கிருபைகளை பெற்றவராக இருக்க மாட்டார். இந்த சபையில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தர் மிகுந்த கிருபையை, மிகுந்த இரக்கத்தை, மிகுந்த தயவை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையாக நான் படித்த படிப்புகளை நினைத்து பார்ப்பேன், பழகின மனிதர்களை நினைத்து பார்ப்பேன். எதுவுமே எனக்கு நோ யூஸ், எதுவுமே எனக்கு நோ யூஸ். எப்போ சபை மட்டும்தான், என் ஆண்டவர் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்குண்டானதை மட்டுமல்ல, என்னை சார்ந்திருக்கிறவர்களின் தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு வல்லமையின் தேவன் என்று நான் தங்கி இருக்க ஆரம்பிச்சனோ. நீங்கள் பார்ப்பீங்களா, என்ன தெரியும் உங்களுக்கெல்லாம், ஊழியம் இல்லைனாலும் சரி, ஊழியம் இருந்தாலும் சரி, டைட்டான ஊழியம் இருந்தாலும் சரி, ஃப்ரீயான ஊழியம் இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் நிலைத்திருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நிலைத்திருப்பேன். யோவான் 15:4 கூட அதான வாசிக்கிறோம், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். அதுபோல் கர்த்தர் நிலைத்திருந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இதுவரைக்கும் எங்களை போல ஊழியக்காரங்களுக்கு, ஒரு சில நேரம் உங்களை போல விசுவாசிகளுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ எனக்கும் அது வரணும், எனக்கும் ஆசையாக இருக்குது. நானும் நன்மைகளை கிருபைகளை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். இனி வருகிற நாட்களில் வேலைக்கு போகணும், குடும்பம் நடத்தணும், நல்லது தான். ஆனால் எவ்வளவு நேரம் அவருடைய சமூகத்தில் நீடித்திருக்க முடியுமோ, நிலைத்திருக்க முடியுமோ, அப்படி நிலைத்திருப்பேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டுன்னு நம்பிக்கையோடு இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த சத்தத்தை கேட்டு என் சபை மக்களும்
ஆண்டவரே, தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களும் வெளியிலேருந்து கேட்கிறவர்களும், ஓ இதுதான் இவ்வளவு பெரிய ரகசியம், நன்மைகளும் கிருபைகளும் சந்தோஷத்துக்கும் காரணம் என்று தீர்மானம் எடுக்கிற உம்முடைய பிள்ளைகளின் மேல் இந்த உலகத்தில் சில தீர்மானங்களை நீர் போட்டது மாற்றாத தேவன், மறைக்காத தேவன், மாறாதவராக இருக்கிறேன். அதே போல் உம்முடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து உம்முடைய சமூகத்தை கிட்டி சேரும்போது நன்மையும் கிருபையும் எனக்கு வந்தது என்று சொல்லி உம்முடைய ஆலயத்திலே சாட்சி சொல்ல, உம்மை துதிக்க, உம்மை தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். இம்மட்டும் நடத்துனீங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதித்து தேவனுடைய செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். நம்முடைய சபை மக்கள் சில வாரங்களிலே எப்படி வருவீங்க, எப்படி வரமாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். எப்படி காணிக்க கொடுப்பாங்கங்கிறதும் இங்கே வந்து பார்த்துருக்கிற மக்களுக்கு தெரியும். ஏன்னா பலகீனமானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் தான் இங்கே அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் நான் அதற்கான நேரத்தை இன்று கொடுக்கவில்லை. நேரடியாக சில அறிவிப்புகளை நான் உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக வைத்து கொஞ்ச நேரம் உங்களை எழுப்பிவிட்டு ஆராதனைக்குள்ளாக நடத்தலாம் என்று கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், இம்மட்டும் தாங்கினவராக இருக்கிறார், இனியும் தாங்குவேன் என்று சொன்னவராக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஜனவரி மாதம் நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பெற்றோம். பாகமம் 31:6 உங்களுக்கெல்லாம் லெட்டரில் அனுப்பி வச்சுருப்பேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருப்பேன், யூடியூப்பில் செய்தியை கேட்டிருப்பீங்க. சபையிலும் நம்ம 2 முறை தியானித்தோம். அல்லேலூயா. அதனால் அந்த பலப்படுத்துவேன் நானார், நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன்னு சொன்னார். யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, மோசை கிட்ட பேசினது, மோசை மூலமாக பேசிட்டு அவரே டைரெக்டாக பேசின வார்த்தையை நம்ம தியானித்தோம். ஆனால் ஜனவரி 1 இரவே நம்முடைய எட்வின் அண்ணனுடைய சொந்தக்காரங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர், கூட பிறந்த அக்கா வழியில் அவருங்க இறந்ததை நாம் பார்த்தோம். அடுத்து தமிழம்மாவுடைய ரிலேஷன்ஸ், அடுத்து ஜீவாவோட ரிலேஷன்ஸ், அடுத்து நம்முடைய பார்வையற்ற சகோதரர்கள் 2 பேருடைய குடும்பத்தில் ஆக்சிடெண்ட்டிலே ஆண் பிள்ளைகள் மரித்து போனதை நாம் பார்த்தோம். எனக்கே ரொம்ப காரியங்கள்லாம் யோசிக்க வேண்டியிருந்துச்சு. இப்போது கடந்த வாரத்தில் என்ன போயிட்டுருக்கு, என்னுடைய தாயாரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கோம், எதிர்த்த வீட்டு அண்ணாச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும், இப்போ சொன்ன பார்த்தீங்களா சங்கீதம், அதன்படி நீடித்த நாட்களாய் நன்மை கிருபையோடு நம்மளை நிற்க வச்சிருக்கிறேன்னா அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிற இந்த ஊழியத்தை பார்க்கிற நீங்கள் அறிஞ்சிருக்கிறதோடு நின்று விடாமல், இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும், இவ்வளவு தேவைகளுக்கு மத்தியிலும், இவ்வளவு போராட்டத்திற்கு மத்தியிலும் ஆண்டவர் நடத்துகிற இந்த ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மதுரை பகுதியில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறத்தில் இருக்கிறது. கீழே நம்பர் போடுறாங்க இல்லையா, 9360383940. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு வேளை வந்து பார்க்கலாம், இல்லை என்னோட ஃபோனில் பேசி மேலதிக விவரங்களை கேட்கலாம். இந்த ஊழியத்தில் அநேக காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்னையா அநேக காரியங்கள் அப்படின்னு கேட்பீங்களா? என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 250 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவருடைய குடும்பங்களிலே பல காரியங்கள், பிள்ளைகளின் கல்வி கொடுத்து கொண்டிருக்கிறோம், மருத்துவ திட்டங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம், அதே போல் அரிசி மளிகை பொருட்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்க, ஜெபிக்க, உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் பிப்ரவரி மாதம்னாலே என்ன மாதம் உங்களுக்கெல்லாம் தெரியும், போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட மருத்துவம் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கடந்த 3ஆம் தேதியே, பிப்ரவரி 3ஆம் தேதியே ஃபைனல் இயர் எக்ஸாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போல் உங்கள் வீட்லேயும் பல காரியங்கள் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸு இன்னும் 11 பிள்ளைகளுக்கு நாம் கட்ட வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக எனக்கு தெரியும், 1 வருடம் கூட ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தவில்லை. 1 வருடம் கூட இப்போ பாடினது போல் அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை. ஆனாலும் உங்களுடைய ஜெபத்துக்கு சொல்கிறேன், ஒருவேளை தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பிள்ளைகளுடைய ஃபீஸ் நீங்கள் பொறுப்பெடுக்க விரும்புவீங்கன்னா என்னோடு கூட தொடர்புகளில் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு மனிதனுடைய பார்வையில் என்ன வேணாலும் சொல்லப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நிச்சயமாக சொல்கிறேன், மத்தேயு சுவிசேஷம் 25ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்கிற ஒரு வலது பாரசத்தின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்யும்,
கிடைக்கும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஊழியத்துக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கினதற்குரிய காரியங்களை குறித்து பேசும்போது நானே ஆச்சரியப்படுவேன். நம்மளா பேசணும், நம்மளா சொன்னோன்னு. கர்த்தர் அவ்வளவு அழகாக எங்கள் மீது இரக்கம் வைத்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அற்புதமான சாட்சிகள். அதுபோல் நீங்களும் சொல்ல முடியும். ஆகையினால பிள்ளைகளுடைய கல்விக்கான தேவைகள் இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு முன்னாடியே கட்டணும். ஏன்னா அதுதான் லாஸ்ட் டேட்டு சில ஸ்கூலில் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் குறுகிய நாட்களே இருக்கிறது. ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த லென்த் காலங்களில் அநேக கன்வென்ஷனை நம்முடைய ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கன்வென்ஷனில் போய் ஊழியத்தில் பாடி, நான் காசு பணத்தை விட எனக்கு ஊழியம் பண்ணிட்டு சாப்பிட்ற அந்த நாள் இனிமையான நாளாக இருக்கும். இது வரைக்கும் நான் வந்த சபையிலும் சரி, தொலைக்காட்சியில் சொல்கிறேன், சபையில் சொல்கிறேன், பேரம் பேசி நான் ஊழியம் பண்ணதில்லை, இனிமேல் பண்ண போகிறதும் இல்லை. சில காரியங்கள் நீங்கள் டீமாக வரணும்னா எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிற ஒழுங்குகளுக்காக நான் சொல்வேன். ஆனால் பேரம் பேசி வந்ததில்லை. ஆனால் ஒரு இடத்துல கூட கர்த்தர் குறைவில்லாமல் நடத்தினதா நான் சொல்லவே முடியாது. அவ்வளவு அழகாக அவருடைய கிருபையும் இரக்கமும் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கு. இந்த வருடத்திலும் கூட ஏறக்குறைய 4 சபைகள் புக் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் இருக்கிறது. ஒருவேளை இந்த மார்ச் மாதத்துடைய கடைசி வாரங்களிலே உங்களுக்கு யாருக்காவது தேவை இருக்கும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு காரியம் நான் சொல்வேன், இந்த ஊழியத்துக்கு நீங்கள் வாய்ப்புகளை கொடுக்கும்போது ஒரு மனிதனுக்கு கொடுக்குற வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 52 நபர்கள் நிரந்தரமாக இங்கே ஆகாரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். 7 பணியாளர்கள் சம்பளம் ஊதியம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால 3 தொலைக்காட்சிகளிலே இந்த ஊழியத்தின் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளோ காரியங்களை நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். ஆகையினால நீங்கள் உங்கள் சபையோடு பேசுங்க. நீங்கள் ஒரு பொறுப்படுத்தி கொண்டு உங்கள் ஊழியங்களை பயன்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நானும் கூட உங்களுக்காக, உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக எந்த நேரம் அழைத்தாலும் ஜெபிப்பதற்கு காத்திருக்கிறேன். என்னால் வேறு எந்த உதவியும் செய்ய முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு தெரியும் என்னால் வேறு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆனால் என்னை அழைத்தவரிடத்திலே உங்களுக்காக பல மணி நேரம் நிற்க முடியும். அந்த நிற்கிற நேரங்களிலே கர்த்தர் அங்கே உங்களுக்கு என்ன ஒத்தாசை தேவையோ அதை பரத்திலிருந்து அனுப்பி நிச்சயமாக செய்வார். அப்படி செய்து தான் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அழையுங்கள், ஜெபியுங்கள், பேசுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்வோம்? இணைந்து கட்டுவோம். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் எழும்பி நின்று இந்த வாரம் வரைக்கும் நடத்தின கர்த்தர், இனி பிறந்திருக்கிற இந்த வாரத்தில் இத்தனை வாரங்கள் நடத்தினவர், இந்த பிறந்திருக்கிற வாரத்திலும் நம்மளை அழகாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்க போகிறோம். இந்த ஊழியத்தில் சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, அதிகமான பாட்டு தாயா இருக்கும். பரவாயில்லைங்க, பாட்டு ஊழியமாக கூட இருந்துட்டு போகுது. அதுக்கும் ஒரு கிருபை வேணும்ல, அதுக்கும் ஒரு இரக்கம் வேணும்ல, அதுக்கு ஒரு தயவு வேணும்ல. சில பேர் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் உண்மையாக அதையும் ரசித்து அதில் இருக்கிற சுகத்தையும் அனுபவித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆறுதல்களும் உண்டு. பாட்டில் என்ன ஆறுதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சவுல் எவ்வளோ பெரிய மனுஷன், அவனுக்கு அந்த சுரமண்டலத்தினால தான் அப்பப்போ அந்த ஆவி என்ன செய்யும்? விலகும். அப்போ அண்ணன் மீட்டுறது, தம்பி மீட்டுற சுரமண்டலத்தில் என்ன செய்யணும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஆவி அல்லேலூயா விலகும். அதை ரசிச்சா பாட்டுக்காரன்னு சொல்ல மாட்டீங்க, துதிக்கிறாருன்னு சொல்லுவீங்க. அதை ரசிக்காதவங்க பாட்டுக்காரனாவே இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எது எப்படி ஆனாலும் காலை வேலை கொடுத்ததற்காக, இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ பேர் கிடைக்காம நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்காக அந்த மனதுருக்கத்தின் தேவனை நோக்கி நம்ம என்ன செய்ய போறோம்? நீ நல்லவர், சர்வ வல்லவர். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லைன்னு பாடும்போது இந்த ஊழியத்தை முடிவில்லாம அப்படியே அவர் முடிவில்லாத ராஜ்யத்தை 1000 வருட அரசாட்சிய எடுத்து சொல்ற கிருபை எங்க மேல வைக்கிறாரு. அந்த கிருபை கனெக்ட் ஆகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலையும் பெரியவங்க மேலையும் வரப்போகுது. பாருங்க, இசை கொடுத்துட்டாங்க, சேர்ந்து பாட போறோம். எல்லாம் எழும்பு நில்லுங்க. அவர் மட்டும் மனதிற்களேனா இந்த பிப்ரவரி இல்லைங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க, இந்த ஆராதனை இல்லைங்க, நீங்க நிக்க முடியாதுங்க, நீங்க தொலைக்காட்சியில பார்க்க முடியாதுங்க. அல்லேலூயா. அதனால அதை நினைச்சு அப்படி நன்றி சொல்லுவோமா, பாடுவோமா? மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். கொஞ்சம் ஸ்பீடா.
மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பாடுங்க. நீ நல்லவர், வாயை திறந்து, வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க அன்புக்கு அளவே இல்ல, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல. ஆமென். அவருடைய அன்புக்கு அளவே இல்ல. ஏசப்பா, காலைதோறும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கு. வாயை திறந்து கிருபையை ருசிங்க. அவர் காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் எத்தனை பேருக்கு மனதுருகி இருக்காரு தெரியுமா? ஆமென். உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் எத்தனை பேருக்கு மனதுருகி இருக்கிறார் தெரியுமா? பைபிள்ல நீங்க நிறைய காரியங்களை வாசிக்க முடியும். ஃபெமினியனா ஒரு காரியம் சொல்லட்டுமா? லூக்கா 7:13 வாசித்து பாருங்க. அவர் அவள் மேல் மனதுருங்கி அந்த வாலிபனை கையை நீட்டி என்ன செய்தாரு? தொட்டார். இன்னைக்கு சொல்லுங்களேன், நீர் மனதுருகும் தெய்வமாமே, நான் உம்மை துதிக்க வந்திருக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறேன், காலைதோறும் உம்முடைய கிருபையை ருசிக்க வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில கூட உம்முடைய கிருபை கடந்து வரட்டும் சொல்லுங்களேன். உங்க மேல கடந்து வர எடுத்துங்க. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு கங்களை சுமந்து கொண்டீ. அவர் மட்டும்தாங்க நம்ம பாரங்களை சுமக்கிற தெய்வம். எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க துக்கத்தை அவர் மேல வச்சீங்கன்னா அவர் சுமக்க ரெடி. அவர் அழைத்தாரு. உங்க கவலைகள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சொல்லுங்க, நீதானியா சுமக்கிறவர். ஆமென். சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க அன்புக்கு அளவே இல்ல. சொல்லுங்கப்பா, எல்லா வாயை திறந்து, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க அன்புக்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற தடைகள் குறைவுகள் நீங்கி ஆண்டவரே உம்முடைய கிருபை இந்த இடத்துல இறங்கி வரட்டும். என் மேல இறங்கி வரட்டும், என் பிள்ளைங்க மேல இறங்கி வரட்டும், என் குடும்பத்தின் மேல இறங்கி வரட்டும், என் பிசினஸ் மேல இறங்கி வரட்டும், என் பிள்ளை திருமண காரியத்துல இறங்கி வரட்டும், என் பிள்ளை கர்ப்பத்தின் கனியின் மேல இறங்கி வரட்டும் சொல்லுங்க. அவர் மனதுருகிற தேவன் ஐயா. ஆமென். இந்த பாவிகள் அவர் அழகான ஊழியத்தை கொடுத்து மனதுருகி இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எனக்கு இறங்கப்பான்னு சொல்லுங்க. என் மேல மனதுருங்கப்பான்னு சொல்லுங்க. என் பிள்ளைங்க மேல மனதுருங்கப்பான்னு சொல்லுங்க. என் கடன் பாரத்து மேல மனதுருங்கப்பான்னு சொல்லுங்க. எனக்கு இருக்கிற கட்டுக்கள் மேல மனதுருங்கப்பான்னு சொல்லுங்க. எனக்கு இருக்கிற நிந்தைகளின் மேல மனதுருங்கன்னு சொல்லுங்கப்பா. எனக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியே போக மனதுருங்கப்பான்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற அவமானங்கள் மேல மனதுருங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் மனதுருகுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களுக்கான தெய்வம் ஐயா. இப்ப பாடுற வரிய பாருங்களேன், உங்களுக்கான தெய்வம் ஐயா அது. ஆமென். நல்ல கையை தட்டி பாடுங்க. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உங்க மேல விழுந்ததையா. ஆமென். அவர் பொறுப்படுத்திக் கொண்டாருங்க. அவர் பொறுப்படுத்திக் கொண்டார். உண்டு பண்ணும் தண்டனையோ உங்க மேல விழுந்ததையா. ஏசப்பா ஐயா, உங்க மேல விழுந்ததையா. ஆமென். ஐயா, உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், நீ நல்லவர். ஆமென். சர்வ வல்லவர். ஏசப்பா நீ நல்லவர். சொல்லுங்களேன், வாயை திறங்களேன். வல்லவர். ஆமென். ஆமென். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க அன்புக்கு அளவே இல்ல. இயேசுவே, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல. சொல்லுங்கண்ணா, நீங்க எதுல இரக்கம் இல்லாம இருக்கு, எதுல கடினத்தன்மையா இருக்கு,
எதுல நடத்தப்படாம இருக்க, எதுல கிடைக்காம இருக்க, எதுல அப்படியே தானே இருக்குன்னு சொல்லிட்டோம். அதை எல்லாவற்றிலும் அவர் இந்த உலகத்தை படைத்ததே அன்பு கொண்டதுனாலதான் இந்த உலகத்திற்கு வந்தார், படைத்தார், உருவாக்கினார். உங்களையும் அப்படி களிமண்ணா இருந்தவங்களை தான் ஒரு மனுஷனா உருவாக்கி இருக்கிறார். நீங்க மனதார துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, நீங்க விரும்புற காரியத்தையும் உங்களுக்கு மனதுருகி செய்கிற தேவன். யாருடைய அழுகையும் அவர் விரும்பாத தேவன். ஆகையால் அந்த வாலிபனுக்காய் அழுது கொண்டிருக்கிற கூட்டங்களுக்கு மத்தியிலே வாலண்டரியா போய் உதவி செய்தார். ஆமென். தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. இன்னைக்கு நீங்க கேட்கும் போது உங்களுக்காக அந்த முள்முடி சூட்டப்பட்டது என்பதை உணரும் போது அவர் உங்களுக்காக வெற்றி சிறக்க பண்ண முடியும். சிலுவையிலே வெற்றி சிறந்தி ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தி. இயேசுவே ராஜா, சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு எல்லாம் சொல்லுமா, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லப்பா, உங்களுடைய அன்புக்கு முடிவே இல்லப்பா. அது காலைதோறும் புதிதாக இருக்கிறதே அந்த கிருபையும் அந்த இரக்கத்தையும் அந்த தயவையும் இந்த சகோதரன் தொலைக்காட்சியில் நிற்கும் போது, சபைக்குள்ள நிற்கும் போது நான் பார்க்கிறேனே ஆண்டவரே, அதை நான் ருசிக்கணும். யா, என்னுடைய சமாதானத்துக்கு நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர், ஆகையினால தானே சொன்னீங்க நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன் என்று, உலகத்தின் முடிவு பரியந்தம் கூட இருப்பேன் என்று சொன்னீரே. அந்த வாலிபன் வீட்டில் இறங்கினது போல எனக்காகவும் மெய்யான பாடுகளை, குற்றங்களை ஏற்றுக்கொண்டது தெய்வம் சொல்லி நான் நம்புறையா. என் மேல உங்க கிருபை வைங்க, என் மேல உங்க மனதிருக்கம் இறங்கி வரட்டும், என் மேல அந்த கம்பேஷன் வரட்டும்னு சொல்லி கேளுங்க. கையை நீட்டி ஆண்டவர்ட்ட, நீங்க நல்லவர் நான் நம்புறையா, நீங்க வல்லவர் நான் நம்புறையா, நீங்க செய்ய முடியுங்கிறத நம்புறையா, நீங்க போதுமானவர்ங்கிறத நம்புறையா, உங்களுடைய அளவில்லாத கிருபை இங்க துதிக்க வைக்கிறதுங்கிறத நம்புறையா, உங்களுடைய அளவில்லாத இரக்கம் வெளிப்படுதுங்கிறத நம்புறையா. என் குடும்பத்துல கடன் பாரம் மாறணும்னு சொல்லுங்க, என் குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்குள் இருக்கிற போதை வஸ்துக்களின் அடிமைத்தனத்தின் ஆவி போகணும்னு சொல்லுங்க. அவர் இப்பொழுதே அந்த வாலிபன் மேல் வைத்த கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல், ஒவ்வொரு குடும்பத்தின் மேல், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகள் மேல் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ரிஷதல பலரகதல போனா ஓ தின பலகதர ஷதல பலரா. ஹல்லேலூயா. உங்க இரக்கத்துக்கு பாடுங்க, நல்ல வாயை திறந்து பாடு. சபையே, சும்மா உட்கார்ந்து இருக்கிற நேரம் இல்ல, சும்மா இருக்கிற நேரம் அல்ல. காலைதோறும் என் பலகீனத்தை மாற்றுகிற கிருபை, இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு மாதமும் என் தேவைகளை சந்திக்கிற கிருபை, இந்த ஊழியத்தில் படிக்க வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உயர்த்தி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிற கிருபை, இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கும் போது நீ நல்லவர் ஐயா, நீர் வல்லவர் ஐயா, இந்த காலை வேளையிலே என் குடும்பத்துக்கு தேவையானது உன் கரத்துல இருக்குன்னு சொல்லும் போது மனிதனை போல் வைத்துக் கொண்டு மறைக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு கையை உயர்த்தி சொல்லுங்களேன், உங்க இரக்கத்துக்கு முடிவே. கையை நல்லா உயர்த்தி, நல்லா உயர்த்தி, நல்லா உயர்த்தி. ஆமென், ஆமென், ஆமென். உங்க அன்புக்கு நல்ல ரெண்டு கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க அன்புக்கு அளவே இல்ல. நோயை பார்த்து டாக்டர் சொல்லியிருக்கலாம், இது இனிமே அப்படித்தாம்மா, மாத்திரை மருந்து சாப்பிட்டு காலத்தை ஓட்டுன்னு. என் ஆண்டவர் சொல்கிறார், வியாதியை உன்னிலிருந்து எடுக்க போகிற கிருபைய நான் உன் மேல வைப்பேன். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் நடக்கும், நீங்க விசுவாசித்தால் நடக்கும். யாத்ராகமம் 25:25 அப்பத்தை குறைவில்லாமல் வியாதியை எடுத்து போடுகிற தேவன். எத்தனை வியாதியில நான் விழுகிறத கேள்விப்படுறீங்க, எங்க ஊழியம் இருக்கிறத கேள்விப்படுறீங்க, எத்தனை தடமாற்றத்தை கேள்விப்பட்டாலும்
அவர் கிருபை இறங்கும் என்று சொல்லும்போது, அவர் கிருபை நடத்தும் என்று சொல்லும்போது, அவருடைய அன்பு அளவில்லாதது என்று சொல்லும்போது, அவர் அளவில்லாத கிருபை இங்க நிக்க வைக்குதுன்னா, இங்க நிக்கிறவங்க, கனெக்ட் ஆகிருக்கிறவங்க, பார்க்கிறவங்க, வெளியில கேட்கிறவங்க, ஒவ்வொரு வேலையும் ஆவியானவருடைய கிருபை அப்படியே போடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லவர் வல்லவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பே. ஹல்லேலூயா. நீங்க அப்படியே பாடும்போது, ருசிக்கும் போது, கிருபையை நம்பும் போது தான் அந்த கம்பேஷன் மனதிற்கும் என்ன செய்யும், இறங்கி வரும். சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நல்லா பாடுறாரு, நல்லா மியூசிக் வாசிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க. நீங்க அவரை நல்லவர்னு சொல்லணும், வல்லவர்னு சொல்லணும், உங்க அன்பு அளவில்லாததுன்னு சொல்லணும், உங்க இரக்கத்துக்கு முடிவில்லைன்னு சொல்லணும். அந்த முடிவில்லாத ராஜ்யம் என் குடும்பத்துக்குள்ள வரணும், அதற்கு தடை இருக்கிற என்ன காரியமோ எல்லாம் வச்சு எடுத்து போடுறேன்னு சொல்லணும். எடுத்து போடுங்கன்னு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டாருங்க. எந்த மனுஷனும் குறைவில்லாதவங்க இல்ல, எந்த மனுஷனும் பாவம் செய்யாதவ இல்ல, எந்த மனுஷனும் குற்றம் செய்யாதவ இல்ல. ஆனா மனதுருக்கத்தின் தேவன் ஏன் பாடுகளுக்காக, அவர் நான் சமாதானம் அடையணுங்கிறதுக்காக அவர் ஆக்கினையை தீர்த்து கொண்டார், எடுத்து கொண்டார், ஒத்து கொண்டார், வாங்கிக்கிட்டாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகத்துல வந்த மெய்யான தேவன் நீங்க நம்பும் போது அப்படியே உங்கள் மேல மனதுருகி, அந்த விதவை வீட்டில் எப்படி திரும்ப அந்த வாலிபன் எழும்பி தாய்க்கு ஆறுதலாய், ஜனங்களுக்கு ஆறுதலாய் இருந்தானோ, அதே போல உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆறுதலாய் வரும்படி என் தேவன் செய்வார். ஏன்னா அவருக்கு பேரு ஆறுதலின் தெய்வம். ஹல்லேலூயா. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. எவ்வளவு நேரம் பாடுவேன், எவ்வளவு நேரம் நிற்பேன். ஏன்னா அவ்வளவு இறக்கம், அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருசு. ஒவ்வொரு நாளும் இந்த வெள்ளச்சட்டையை தூக்கி தோல்ல மாட்டும் போது நான் யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நல்ல சட்டை போட முடியாதவங்க இருக்கிறாங்க, நல்ல சட்டை போட முடியாதவங்க இருக்கிறாங்க, ஒரு நேர ஆகாரத்துக்கு அலைந்து தெரிகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர் கிருபையும் இரக்கமும் என் மேல் ருசிக்கிறது, நான் ருசித்திருக்கிறேன், வைத்திருக்கிறார்னு நினைக்கும் போது அது நடத்துதுயா. இன்னைக்கு நீங்க நினைங்களேன், ஐயா இன்னைக்கு கூட அந்த கிருபைய இந்த பாஸ்டர் மேல வச்சிருக்கு, இந்த ஊழியத்து மேல வச்சிருக்கிறது, ஒரு சில நேரங்கள்ல என் மேல வைக்கிறது முழுமையா இருக்கணும். ஹல்லேலூயா. சொன்னீங்கன்னா உங்க கடன் பாரத்துல, உங்க பிள்ளைங்க வியாதியில, உங்க பிள்ளைங்களுடைய திருமண காரியங்கள்ல, உங்க பிள்ளைங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்ல, வேலையில, எந்த கட்டுக்கள்ல, எந்த போராட்டத்தின் ஆவியில, எந்த இச்சைகளின் ஆவியில விழுந்து கிடந்தாலும் அவருடைய மனதிற்கும், மீட்பதற்காகவே இறங்கி வந்த மனதிற்கும், ஆக்கினியா ஏற்றுக்கொண்ட மனதிற்கும் உங்க மேல வருயா. யோவான் சுவிசேஷத்துல ஒரு வார்த்தை உண்டு, நான் போகிறது, அதாவது நான் சாகிறது கூட உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு சொன்னாரியா. அவர் எப்படியா இறங்காம இருப்பாரு? நீங்க சொல்லுங்களேன், இப்ப இறங்குங்க டாடி, இறங்குங்க டாடி, என் பிள்ளைங்களுக்கு இறங்குங்க, என் மருமகனுக்கு இறங்குங்க, என் மகளுக்கு இறங்குங்க, என் ஊழியத்துல இறங்குங்க, என் சபையில இறங்குங்க, என் பக்கத்துல இருக்கிற பிரச்சனை மேல இறங்குங்க, கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டுல இறங்குங்க, வாங்கின நிலம் பத்திரம் முடிக்க முடியாம இருக்கு இறங்குங்க, ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வராம இருக்கு இறங்குங்க. கேளுங்க, மனுஷங்கிட்ட கேட்கலங்க, மனுஷன் முன்னாடி கேட்கல, தேவனுக்கு முன்னாடி கேட்கறீங்க. அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். முடிப்போமா? உங்க இரக்கத்துக்கு, உங்க இரக்கத்துக்கு அளவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. இயேசுவே, உங்க அன்புக்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். புது கிருபையினாலும், புது இரக்கத்தினாலும், புதிய ஆவியினாலும் இப்பொழுதும் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு நல்ல தெய்வமே, இந்த கிருபையும் இந்த மனதிற்கமும் என் குடும்பத்தில் வந்தா எவ்வளவு சந்தோஷம், என் பிசினஸ்ல வந்தா எவ்வளவு சந்தோஷம், என் கடன் பாரத்தில் வந்தா எவ்வளவு சந்தோஷம், என் பிரிஞ்சு கிடக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில வந்தா எவ்வளவு சந்தோஷம். எத்தனை ஏக்கத்தோடு இந்த ஆராதனையில நின்று கொண்டிருக்கிறாங்களோ அப்பா. எத்தனை பிள்ளைங்க எத்தனை ஏக்கத்தோடு இந்த சத்தத்தை வெளியிலிருந்து தொலைக்காட்சியில கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்பா. அங்க மேலெல்லாம்
அவங்களும் ஒரு நாள் நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர்னு சொல்லி உடைய கிருபை, அன்பை குறித்து ஐயா நினைத்து நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றி, இதை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதே, இந்த பாக்கியத்தை எந்த பிள்ளைகளும் இழந்து போகாதபடி இந்த ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாய், ஒரு சாட்சி உள்ள ஆராதனையாய், தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாய், அநேக காரியங்களை பெற்றுக்கொண்ட ஒரு ஆராதனையாய், ஒரு விடுதலையின் ஆராதனையாய் மாற நீர் கிருபை செய்யும். இம்மட்டும் இடைப்பட்டீங்க, இம்மட்டும் நடத்துனீங்க, இம்மட்டும் பேச, இப்போ விட்டு பாட வச்சிங்க, தொடர்ந்து பேச வைக்க போறீங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய இரக்கங்களும் கிருபைகளை குறித்து பாட சொன்னால் பாடிக்கிட்டே போகலாம். ஆனால் அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, பரிபூர்ணம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறபடினாலே, அந்த வார்த்தை என்னை போல பேதைகளெல்லாம் பயன்படுத்துகிறது என்கிறபடினாலே, வார்த்தை வைக்காமல் போனால் எப்படி இருக்கும்? அதனாலே அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது. அரசு அங்கீகாரத்திலே மதுரை பகுதியை தலைமையிடமாக கொண்டு. ஆகையினாலே நீங்கள் அறிந்திருக்கிற இந்த ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எப்படியா தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னா 1க்கு 3 தொலைக்காட்சி வருது பாருங்கள். இல்லைனா சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கீழே நம்பர் போடுறாங்க, தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான், காணிக்கைக்கும் ஒரே நம்பர் தான், தொடர்பு கொள்வதற்கும் ஒரே நம்பர் தான். இந்த ஊழியத்திற்கு வேறு எந்த இடத்திலும் கிளை நிறுவனங்களோ கிளை ஸ்தாபனங்களும் கிடையாது. மதுரையை மட்டுமே தலைமையிடமாக கொண்டு நம்முடைய பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறாங்க, சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு தாட்டை கொடுத்தார். வருஷங்கள் போகிறது, நாட்கள் போகிறது, கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத திரும்ப பார்க்க சொன்னார். கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்திருக்கிறது, சபை எப்படி வளர்ந்திருக்கிறது, ஆதி சபைகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க சொன்னார். உண்மையாக அதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளவு குறைவுகள் நம்மிடத்தில் இருக்கா அப்படின்னு. இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பன் சர்ச்சையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களா, உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருக்கிட்டையுமே இந்த குறை இருக்குது. சரி, குறை இருக்குன்னு தெரியுது, பைபிளை கூட வாசிக்கிறோம். நம்ம அதற்காக எதையாவது ஒன்றை செய்கிறோமா? அதைத்தான் அன்றைக்கு செய்தவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்பதை கொஞ்சம் காமிச்சு கொடுத்து அப்படியே ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்துவோமா? ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 4வது அதிகாரம் எனக்கு ரொம்ப இந்த பகுதிக்கு, இந்த செய்திக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதில் இன்னைக்கு குறிப்பாக எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்கான வேர்டெல்லாம் இதில் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நாம் கடந்து போவதற்கு முன்னதாக அடிப்படை வசனமாக 19வது 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 4வது அதிகாரம் 19, 20 வாசிக்க கேட்போம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ. அவர்கள்னா அந்த அவர்கள் யாரு? இந்த பேதுருவையும் யோவானையும் பயமுடுத்தினவர்கள், அப்படித்தானே? அல்லேலூயா. முன்னாடி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஏன்னா அதுல ஒரு 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியராகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டு ஒரு விசாரணை போகுது. அந்த விசாரணையை பார்த்துட்டு அங்க சுத்தமாக்கப்பட்டவனும் நிக்கிறான், சாட்சிக்குரிய ஒரு மனுஷனும். அதனால அவங்களால என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் ஒரு பயமாவது, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, சும்மா பக்கத்துல போய் வண்டியை உருன்னு காட்டிட்டு வா, பயப்படுத்திட்டு வா, இடிச்சிடாத, கேஸ் வந்துடும். அல்லேலூயா. இப்போ கூட ஒரு நண்பர் சொன்னார், கேஸ் போட்டுருவான்னு. இடிச்சிடாத, கேஸ் வந்துடும். இல்லை சும்மா பயப்படுற மாதிரி அப்படி உரசுற மாதிரி போ, ஆனால் என்ன செய்யாத, உரசாத அப்படின்ற மாதிரி உரசுனாங்க. அப்போ தான் அந்த மிரட்டலுக்கு பயப்படாம ஒரு தைரியமான வார்த்தை ஊழியக்காரன் சொன்னான். இன்னைக்கு உண்மையாகவே நிறைய சபைகளில் பார்த்தா ஊழியக்காரங்களுக்கு தைரியமே கிடையாது. உண்மையாக சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களுக்கு தைரியமே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட கீழே இருக்கிற அடிப்படையில் இருக்கிற மக்கள் தான், விசுவாசி குடும்பம் தான் ஓடுது. ஊழியக்காரர் என்ன செய்யறாரு, நம்ம வந்துனா எப்படி, நீங்க என்ன ராஜபரப்பு, விசுவாசி மட்டும் பாவப்பட்டாளா? அப்படியா? கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல பதில் சொல்றதுக்கு. இப்ப வாசிங்களேன் 19வது வசனத்தை, புரியும். திரும்ப 19வது வசனத்தை. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு மிரட்டினவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அடுத்த வசனம், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது என்றார்கள். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள ஒவ்வொரு சர்ச்சு வருஷத்துல கணக்கெடுத்து பார்க்கணும். போன வருஷம் 500 மெம்பர் இருந்தாங்க, இந்த வருஷம் எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு. சில சபையில பார்த்தா போய்கிட்டு தான் இருக்கு, குறைஞ்சு. ஆனால் மெம்பர் என்ன செய்யல, கூடல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நான் எப்படியா வெளியில சொல்லாம இருக்க முடியும். இன்னைக்கு சபை என்ன செய்யுது தெரியுமா, தனக்காகவே இயங்க தொடங்கி விட்டது. விசுவாசிகளும் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, தனக்காகவே ஆசீர்வாதத்திற்கு வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அதனாலதான் கிறிஸ்தவத்திற்குள்ள மற்ற மனுஷனுக்கு பயம் இல்லை, அசைவாடுதல் இல்லை, ஆவி இல்லை, ஆராதனை இல்லை. அல்லேலூயா. உண்மையா என்னால தைரியமா சொல்ல முடியும். எங்க ஊழியத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். பக்கத்துல சண்டையே நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, பக்கத்துல இன்னொருத்த டம்மு டும்முன்னு பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, நாங்க போடுற ஆராதனையோ, நாங்க நடத்துற கன்வென்ஷனையோ, நாங்க நடத்துற கூட்டத்தையோ விட்டதா இல்லை. நம்ம என்ன செய்யறோம்னா, எதுக்குயா நமக்கு வம்பு, எதுக்குயா கடவுள் ஏதோ நமக்கும் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். என்ன ஞானம்? வெளியில சொல்லாத ஞானமா? பயந்து இருக்கிற ஞானமா? கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிறது அறிவிக்காத ஞானமா? அப்படி இருந்தா இருக்கிறதே வேஸ்ட். என்ன பொறுத்தளவுக்கு உண்மையா சொல்லுவேன், அப்படி இருந்தா இருக்கிறதே வேஸ்ட். இவங்க அதனாலதான் சொல்றாங்க, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும். திருப்பி அந்த வாசனத்தை ஒருக்க மட்டுமே வாசிங்களேன். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. பேதுரு கண்ட அற்புதம் எத்தனை, யோவான் கண்ட அற்புதம் எத்தனை, அதை எடுத்து சொன்னாதானே பப்ளிசிட்டி ஆகும். இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு ஸ்தாபனம்னா ஸ்தாபனத்துக்கு கீழே என்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான். ஒரு சபைனா சபைக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான். வெளியே போய் எத்தனை பேர் எத்தனை காரியத்தை இன்றைக்கு சபைகளை வளர்ப்பதற்கு, விசுவாசிகளை கூடுவதற்கு, அசை உண்டாக்குவதற்கு செய்யறாங்க. கொஞ்சம் யோசிங்க. உண்மையா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சபைகளில் குறைந்து கொண்டே வருகிறது. வேதனையோடு நிற்கிறேன். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு நோக்கம் தான், என்னுடைய வயிறையோ, என்னுடைய உடலையோ, என்னுடைய பர்சனாலிட்டியோ கூட்டிக் கொள்வதற்காக இந்த ஊழியத்தை ஒரு நாள் பயன்படுத்த மாட்டேன். அன்னைக்கு எப்படி இருந்தோம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கணும், என்னைக்கு அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாம வளர்கிறோம், நம்மை சார்ந்து இருக்கிற சபை வளர்கிறதா, நம்மை சார்ந்து இருக்கிற விசுவாச குடும்பங்கள் வளர்கிறார்களா? இதை சபை போதகர்களும் சரியாய் செய்வதில்லை.
அன்பை பெற்றுக்கொண்ட ருசித்த அனுபவித்துக் கொண்டிருக்கிற விசுவாசிகளும் வெளியில போய் சொல்றது இல்ல. உண்மையை சொல்ல முடியும், சொல்லல. சொல்லி இருந்தா இன்னைக்கு வருஷத்துக்கு வருஷம் இந்த கிறிஸ்தவம் ஒடுக்கப்பட்டு போயிருக்காது, இந்த கிறிஸ்தவம் தலை குனிய போயிருக்காது. இன்னைக்கு எப்படி இருக்குது? சபையெல்லாம் இருக்குங்க, நிறைய சபையெல்லாம் இருக்கு, ஆனா சபையாவே இருக்கு. சபை வெளியிலிருந்து செயல்படுகிறதற்கு ஆண்டவர் அழைத்ததின் நோக்கத்தை மறந்து போய் உட்கார்ந்து இருக்கிறது. அதான் விஷயம். சபையெல்லாம் கூடுது, சபையெல்லாம் பெருகுது, ஆனா அதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது. ஆனா சபைக்குள்ளேயே வேலை செய்த தவிர சபைக்கு வெளியே போய் வேலை செய்யல. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்தியா முழுவதும் ரட்சிப்புன்னு கூப்பிட்டதுனாலதான், வச்சிருக்கனாலதான் இந்த மோசஸ் மாரியப்பன் எங்கெல்லாம் போக முடியுமோ, எங்கெல்லாம் சத்தியத்தை அறிவிக்க முடியுமோ போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆசீர்வாதங்களும் ஆராதிக்கிறதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற நாம நம்ம கண்டிருக்கிறவைகளை, நாம் ருசித்திருக்கிறவைகளை, நாம் கேட்டிருக்கிற சத்தியங்களை, அவருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளங்களை, அவர் உயிரோடு இருந்த நாட்களில் செய்த அற்புதங்களை எத்தனை பேர் போய் சொல்லியிருக்குங்க? சொல்லணும் தாங்க நினைக்கிறேன். என்னால என்னங்க நடந்துற போகுது? என்னால என்னங்க நடந்துற போகுது? ஆண்டவர் என்னங்க சொன்னாரு? பேதுரு மட்டும் கேட்டா செய்வேன், யோவான் மட்டும் கேட்டா செய்வேன், இல்ல மோசஸ் மாரியப்பன் மட்டும் கேட்டா செய்வேன், அப்படியா சொன்னாரு? இல்ல அண்ணாச்சிமாருங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்களா, அவங்க பேரை சொல்லி யாரையாவது சொன்னாங்களா? என் நாமத்தினாலே யாரு எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகுவீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். இதுல எவர் பேரும் நோட் பண்ணல. ஆனா நமக்குள்ள எப்படி இருக்கு? ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போறோமா, ஏதோ நம்ம காணிக்கை கொடுக்குறோமா, ஏதோ நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கு, கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர் தாங்க, நீங்க ருசிச்சிருக்கிறீங்க, சந்தோஷம் தாங்க, நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, சந்தோஷம் தாங்க, நீங்க ஆசீர்வாதமா இருங்க, சந்தோஷம் தாங்க. அதை வெளியில கொண்டு போகணுமே, கொண்டு போகணும். இன்னைக்கு நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டீன் ஆராதனை, ரொட்டீன் ஆராதனை இருக்கிற மக்களை அப்படியே பிடிச்சி பயமடுத்தி வெளியில போக விடாம வச்சிருக்கிறதுல தான் கவனம் செலுத்துகிற ஊழியக்காரர்கள் பெருகி விட்டார்கள். தைரியமா சொல்லுவேன், பகிரங்கமா சொல்லுவேன், இருக்கிற விசுவாசிகளை பிடிச்சு வைக்கிறவங்க தான் இருக்காங்க. வெளியில போய் இந்த சபையில இது நடந்துச்சு, இந்த ஆண்டவர் இங்க இதை செய்தார் சொல்ல முடியுங்களா? எனக்கு என் மக்கள் இருந்தா போதுங்க, எனக்கு என் ஊழியம் நடந்தா போதுங்க, எனக்குள்ள காணிக்க வந்தா போதுங்க. இந்த நிலைமையிலே போனா கிறிஸ்து எப்படி ஆயிரும் தெரியுமா? எப்படி ஆயிரும் நமக்கே தெரியும். சரி, இருந்தாலும் அவங்க அப்படி சொல்லிட்டு அதோட மட்டும் சும்மா இல்ல, இந்த பயமுறுத்துறவங்களுக்காக ஒரு காரியம் பண்றாங்க பாருங்க. நீங்களும் இன்னைக்கு அதை பண்ணணும். ஒருவேளை நான் சொல்லணும்னு நினைக்கிறையா, நான் வெளியில போய் கண்டவைகளை கேட்டவைகளை அறிவிக்க முற்படுறையா, ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த சூழ்நிலையே இல்லை, அந்த டைமே இல்லை, அதுக்கெல்லாம் அந்த இடம் சரியான இடம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து கூடாது, ஒரு காரியத்தை செய்யணும். பேதுரு என்ன செய்யறாரு பாருங்களேன், 29 வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 4:29. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை அல்லேலூயா. கேட்குறீங்களா? உங்களுக்கு ஒருவேளை நான் ஊழியம் செய்யணும் ரொம்ப ஆசைப்படுறேன் பிரதர், ஏதாவது ஒரு பாட்டு போட்டாலே என்னை பிரச்சனை பண்றாங்க பிரதர், அல்லேலூயா. ஏதாவது வசனத்தை சொன்னாலே பிரதர், வசனத்தை ஒட்டினா கூட சண்டைக்கு வரான் பிரதர். இருக்கும் சில நேரங்கள் சூழ்நிலைகள் இருக்கும். கிறிஸ்தவம் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி சாதாரணமாய் வளர்ந்து விடவில்லை, வளர்க்கவும் முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ரத்தம் சிந்தி மலங்கால் யுத்தம் செய்துதான் வளர்க்க முடியும். சும்மா சாக்கு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. என்ன செஞ்சாங்க? அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்யும் பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி ஆமென் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். என்ன நடந்துச்சு சொன்ன உடனே? அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைது. இன்னைக்கு நம்ம அப்படியே ஜெபம் பண்றோம், ஆண்டவரே அவன் என்கிட்ட வந்துடக்கூடாதுப்பா, அவன் என்கிட்ட சர்ச்சில் ஏதாவது பண்ணிடக்கூடாதுப்பா, அப்படி ஜெபம் பண்றோம். அவரும் சரி, அவர் நாமத்தை அறிஞ்சிட்டனால கூப்பிட்டவனை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக காப்பாத்திட்டு போறார். அப்ப என்ன ஆகுது? சபை அவங்க இடத்துக்குள்ளே அங்கங்கேயே முடங்கி போய் கிடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அவங்க என்ன கேட்டாங்க? பார்க்கிற வியாதி மேல கை வச்சவனே சுகமாகிறது, எல்லாம் நடக்குது, அதவர்கள்லாம் பார்த்து மனம் திரும்புறதுக்கு அனுக்கிரகம்
செய்யும். என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணி முடித்த பிறகு என்ன நடக்குது? திரும்ப வாசிங்க. ஜெபம் பண்ணி முடித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. இன்னைக்கு எத்தனை சபையில வெளியிலிருந்து வந்து கூடி இருந்து அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அசைவாடுக்கு வர்றாங்களா? காரணம் வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் அவங்கள பார்த்து பயப்பட்டு இருக்கோமே. இன்னொரு காரியம் சொல்றாரு பாருங்க. அதுக்கு சபையில என்ன இருக்கணும்? முதல்ல வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். தைரியமா சொல்லுங்க. சில நேரத்தில் என்கிட்ட இந்த ஊழியத்தை பத்தி கேட்பாங்க. நீங்க அவங்களோட இணைஞ்சுக்கிறீங்களா, இவங்களோட இணைஞ்சுக்கிறீங்களா, அவங்களோட இருக்கீங்களா, இவங்களோட? நான் சொல்ல, யாரோட இணைந்து இருக்கிறத விட நான் கர்த்தரோடு இணைக்கிறேன். ஏன்னா அவரோடு இருந்தா மட்டும்தான் என்னால தைரியமா என்ன செய்ய முடியும்? வசனத்தை சொல்ல முடியும். நம்ம என்ன நின்றோம்? உலக சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட், வச்சிருக்கிற ஊழியக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சப்போர்ட், இதுல தான் கவனம். ஹலோ, இதுக்கு பேரா ஊழியம்? இதுக்கு பேரா சபை வளருகிற காரியம்? எப்படிங்க? 10 சபை இருக்கிற சபையை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துறதா, இல்ல புதுசா சபையை உருவாக்கி கூட்டம் நடத்துறதா? சொல்லுங்க. அசைவே இல்லை. அப்படியே போயிட்டு அழகாக அப்படியே திரும்பி கொண்டு வந்து ஊரில் இறக்கி விட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். என்ன அசைவு வந்துருது? எத்தனை ஆத்மா புதுசாக வந்துருது? எத்தனை மனுஷர்கள் திருந்தி இருக்காங்க? எத்தனை மனிதர்கள் வருந்தி இருக்காங்க? எத்தனை பேர்? உண்மையாக கஷ்டமாக இருக்கு சபைகளை பார்க்கும்போது. பேருக்கு டிவி ஊழியங்கள் வளர்ந்து போச்சு, பேருக்கு கம்ப்யூட்டர் யுகங்கள் வளர்ந்து போச்சு, பேருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறது வளர்ந்து போயிருக்கு. ஆனால் வெளியில் எங்கேயாவது போயிருக்காயா? வெளியில் எங்கேயாவது போயிருக்கா? போகணும். இன்னைக்கு இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அந்த யோவானும் பேதுருவை போல நான் தைரியமாய் ஜெபித்து, நான் கண்டவைகளையும் கேட்டவைகளை அறிவித்து தைரியமாய் தேவ வசனத்தை பிரசங்கிப்பேன். அன்றைக்கு எப்படி சபையிலே உண்டானதோ அசைவு, அதை போல இன்னைக்கும் இந்த கிறிஸ்தவம் என்றால் ஒரு அசைவு உள்ளது, ஒரு உயிர் உள்ளது, அதற்கு ஒரு வல்லமை உள்ளது என்பதை புரிந்து கொள்ளணும். நம்மளே எப்படின்னா பாடும்போது வல்லமையான ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினால் பாடிட்டு என்ன பிரதர் அப்படிங்கிறான். சரி, அவங்க சபைக்குள்ள அது இன்னும் 2 காரியம் இருந்துச்சு பாருங்க. கொஞ்சம் வாசிக்க, கீழே அப்படியே வாசிக்க, நல்லா இருக்கும் பாருங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம். இன்னைக்கு இது ரொம்ப சபைக்குள்ள இல்லை. இன்னைக்கு அதான் பிரச்சனை. ஊழியக்காரர்களும் பிரச்சனை, அந்த ஊழியக்காரர்கள் வைத்திருக்கிற விசுவாசிகளுக்குள்ளும் பிரச்சனை. உண்மையா சொல்ல போனா எந்த சபையிலையாவது நல்ல பாஸ்டர்ஸுக்கும் ஊழியக்காரங்கள் விசுவாசிகளுக்குமே ஒரு ஒருமனப்பாடு, ஒரு ஐக்கியங்கள் இருக்கா அப்படின்னா, பாஸ்டர் ஒரு தேதியை சொன்னா அதை மாத்துறதுக்கு ஒரு தேதியை சொல்றதுக்கு 2 விசுவாசி இருப்பான் அந்த கூட்டத்தில். இல்லையா? எப்படி இருக்கும் ஆசீர்வாதம்? எப்படி இந்த கிறிஸ்தவம் வளரும்? கொஞ்சம் யோசிக்கணும். சரி, வாசித்துருங்க வசனத்தை. ரொம்ப யோசிக்க வச்சா என்ன யோசிக்க வச்சிருவீங்க ஏதாவது. ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். ஒருவனாயினும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும். ஆமா, இன்னைக்கு நம்மளால அப்படி இருக்க முடியல. அதனாலதான் கிறிஸ்தவம் வளரல. ஊழியக்காரனும் தனக்குங்கிறாங்க, விசுவாசிகளும் தனக்கு. சத்தியத்தை அறிவீங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உலகமெங்கிலும் போய் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்க, பிரசங்கிங்க. உங்களுக்குள்ளேயே பிரசங்கிங்கப்பா, உங்க வேலையை மட்டும் பாருங்கப்பான்னு ஊழியக்காரனுக்கும் சொல்லல, விசுவாசிகளுக்கும் சொல்லல. இருக்கீங்களா? அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து இன்னொரு வசனத்தை. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமான சாட்சி கொடுத்தார்கள். நம்மள்ட்ட இன்னைக்கு பலமான சாட்சி இல்ல, சபை வளரல. விசுவாசிகளுக்குள்ள ஒருவனப்பாடு இல்ல, சபை வளரல, வெளியே போகல. ஊழியக்காரர்களுக்குள்ள பயம் இருக்கு, வெளியே போகல. நிச்சயமா சொல்ல முடியும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சில சபை மக்களுக்குள்ள இல்லையா, நாங்கள்லாம் அசைவு உண்டாக்குற சபைனா நிச்சயமா கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான அசைவு உங்கள் மூலமாய் தேசத்துக்கு உண்டாகட்டும். ஆனா நிறைய பேர் எப்படி இருக்காங்க? தனக்கானவைகளை யோசிக்கிறவங்க, தனக்கானவைகளை சிந்திக்கிறவங்க. என்னுடைய சபைக்கு அப்படி ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் அப்படியே ஒரு ஃபார்ம் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போயிட்டு, என்ன ஆடு மாடாயா? ஆடு மாடா கூட வெளியே நல்லா மேய விட்டாதாயா இனப்பெருக்கம் நடக்கும்.
ஒரே தொழுவத்தில் கட்டி போடு, எப்படி நடக்குது? கொஞ்சம் பிராக்டிக்கலா சிந்திங்க. ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல அடையாளங்களே இல்ல, அற்புதங்களே இல்ல, வல்லமையே இல்ல, நம்மளால வெளியே போய் சொல்ல முடியல. ஆனா நான் சொல்றேன், கிறிஸ்தவம் என்றால் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எப்படி இதை பார்க்கனே தெரியலங்க, எப்படி அறிஞ்சுக்க போறாங்கன்னே எனக்கு தெரியல. நீங்க மட்டும் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு நீங்க மட்டும் பாஸ்டரோட சேர்ந்து அப்படி கை தட்டி பாடிட்டு அப்படியே அமைதியா ஒரு காணிக்கையோ 2 காணிக்கையோ உங்களால் முடிஞ்ச நேரம் அதிகமாகவும் கொடுத்துட்டு ஒரு அடையாளமே இல்லாமல் செத்து போனா என்ன நடக்கும்? என்ன இருக்கும்? இந்த ஊழியம் எப்படி இருக்கும் கிறிஸ்தவம்? அதை கூட பழைய ஏற்பாட்டில் ரொம்ப செவுட்டில் அடித்த மாதிரி யோசுவாவின் புத்தகத்தில் ரொம்ப அழகாக கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவே செய்ய சொல்லுவார் பாருங்களேன், நம்மளும் செய்யணும். இன்னைக்கு பின்வர்ற சந்ததிகளுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள் ரொம்ப தெரியாமல் போயிடும். கம்ப்யூட்டரில் வந்து ஒரு சில காரியங்களை மாடிஃபிகேஷனாக தான் காமிக்க முடியும். சில அற்புதங்களை கண்டதை கேட்டதை நீங்க எடுத்து சொல்ற விதத்துல தான் இருக்கு. உண்மையா சொல்ல போனா ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா பிராக்டிக்கலா? ஸ்பூன்ல சாப்பிட்ற பிள்ளைங்க கம்மியா தான் சாப்பிடும். அதுவே கையில் எடுத்து ஊட்டி விடுகிற பிள்ளைங்க என்னவா சாப்பிடும்? எப்படியா சாப்பிடும் சொல்லுங்க? ஸ்பூன்ல சாப்பிட்ற பிள்ளைங்க கம்மியா சாப்பிடுமா இல்லையா? அதே கையில் எடுத்து ஊட்டி விடுற பிள்ளைங்க நிறைய சாப்பிடும். ஒரு சாப்பாடு கம்ப்யூட்டர்ல வளர்ச்சி நவீனம் யூஸ் பண்றதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்க வச்சுக்கிறதெல்லாம் ஸ்பூன்ல சாப்பிடுற கேஸ் மாதிரி. ஆனா வெளியில போய் சத்தியத்தை சொல்றவங்க எல்லாம் ஊட்டி விடுறவங்க மாதிரி நிறைய சாப்பிட வைக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க யோசுவாவின் புத்தகம் 4வது அதிகாரம், அதுல முதல் வசனத்தை கொஞ்சம் லேசா வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியனின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் ஆமென் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்தில் வையுங்கள் என்றார். ஏன் வேலை இல்லாம கல்லை ஏன் தூக்கிட்டு போக சொன்னாரு? கொஞ்சம் யோசிங்க. ஏன் வேலை இல்லாம நல்லா தான் தண்ணியை திறந்து விட்டாரு, அழகா அப்படியே வந்துருச்சு, அழகா வெளியே வந்துட்டாங்க, அப்புறம் கல்லை தூக்கிட்டு வரணும் வேலை இல்லாமையா? 4வது வசனத்தை வாசிங்க திரும்ப. 4வது வசனம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததன்படி 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்துக்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தோளின் மேலே எடுத்துக்கொண்டு போங்கள். ஆமென். 6வது வசனத்தை வாசிங்க. நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் ஆமென் 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 ஹல்லேலூயா. இயேசு பாருங்க தெரிஞ்சிருக்கு, இந்த பயவுள்ள எல்லாம் அவனுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்குள்ளேயே சம்பாரிச்சுக்கிட்டு, ஹல்லேலூயா, கண்டதையும் கேட்டதையும் சொல்லாம என் அடையாளத்தை சொல்லாம எனக்கு ஒரு அடையாளம் போடாம போயிடுவான். அப்படித்தானங்க? ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்ற, நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள், இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம, அதனாலதான் பிரசங்கம் பண்றேன். எத்தனையோ சத்தியம் இருக்கு, எனக்கு கொடுங்கன்னு பேச முடியும் என்னால, கொடுக்கறதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா இந்த கிறிஸ்தவத்தை அடையாளப்படுத்துவதற்கு, இந்த கிறிஸ்தவம் வெளியே பரம்புவதற்கு சபைக்குள்ளே மட்டும் கிரியை செய்கிற வீரர்களாக டாம் டூன்னு தவுறது பத்தாது. என்ன செய்யணும்? வெளியில கொண்டு போறதுக்கு, உங்க சந்ததி உண்டாகுவதற்கு, உங்க பின் சந்ததி தெரிந்து கொள்வதற்கு அடையாளம் என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னைக்கு நிறைய சபைக்கு அடையாளமே இல்லை, நிறைய சபைகளுக்கு அடையாளமே இல்லை, இருக்குமான்னு தெரியல. சில பேர் பேசும்போதே சொல்றான், அவர் இருக்க வரைக்கும் நடக்குங்க, அவருக்கு பின்னாடி என்ன ஆகுமோ. என்கிட்ட கூட சொல்லுவாங்க சில பேர். நான் சொல்வேன், இது கர்த்தர் உண்டாக்கின சபையா இருந்தா, நான் உருவாக்குகிற முதங்கள் சரியாக இருக்குமானால், சரியான பாடத்தை நான போதனைகளை நடத்தி இருப்பேன்னு சொன்னா நிச்சயமா இந்த சபை நிற்கும். அல்லேலூயா சொல்றா பாருங்க. திரும்ப வாசிங்க 6வது வசனத்தை. நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினாலே அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இதை தீர்மானம் எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல.
நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறதும், நீங்க சபைக்கு போறதும், நீங்க சத்தியத்தை கேட்கிறதும் நல்லதுதான். ஆனா உங்க பின் சந்ததிக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்ன செய்ய போறீங்க? இந்த கிறிஸ்தவத்தை வளர்ப்பதற்கு, ஆவியானவரை கொண்டு சேர்ப்பதற்கு, நற்செய்தியை அறிவிப்பதற்கு கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு அடையாளங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அரசாங்கத்தால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சிலருடைய ஆணவத்தினால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சிலருக்கு தைரியம் இல்லாமையினால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் தான் எழும்ப வேண்டும். பேதுருவை போல, யோவானை போல நீங்களும் நானும் தான் எழும்ப வேண்டும். யோசுவா ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த மனிதனை போல உட்கார்ந்திருக்கிற நேரம் அல்ல, உறங்குகிற நேரம் அல்ல. விழித்துக்கொள் தேவராவே, விழித்துக்கொள். கர்த்தர் வருகைக்கு முன்பதாக உங்கள் கைகளிலே உங்கள் சந்ததிகளுக்கு முன்பதாகவோ உங்களுக்கு முன்பதாகவோ வைக்கும் வரும்போது, கிறிஸ்தவத்திற்காக, என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவர் உண்டாக்கின சபைகளுக்காக, என் ஆண்டவர் உண்டாக்கின சபைகளிலே எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அடையாளம் வேணும். இன்னைக்கு அடையாளம் இல்லாமல் அப்படியே ஏதோ வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ், ஏதோ வருஷம் வருஷம் ஈஸ்டர், ஏதோ வருஷம் வருஷம் சண்டே, வாரம் சண்டே, ஏதோ மாசத்துக்கு ஒரு உபவாச கூட்டம். ஹலோ, நல்லதுதான். நீங்க கேட்டதை, நீங்க கண்டதை, அவருடைய வல்லமையை குறைச்சி அவர் யோர்தானில செய்த அற்புதங்களுக்கு அடையாளம் ஏற்படுத்தினதை போல உங்க சபையில நீங்க பெற்றுக்கொண்ட அடையாளத்தை வைத்து உங்க பகுதியில் ஏதாவது செய்யணும். சும்மா அசைவில்லாத ஊழியம் பண்ணக்கூடாது, அசைவில்லாத விசுவாசிகளா இருக்கக்கூடாது, தைரியம் இல்லாத விசுவாசிகளா இருக்கக்கூடாது, தைரியம் இல்லாத ஊழியக்கார இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் ஒரு லைஃப் மேல நினைச்சிட்டாங்க. இது வந்து ஊழியங்கிறது ஒரு லைஃப், ஒரு லெவலுக்கு மேல போயாச்சுன்னா அப்படியே ஒரு பர்சனாலிட்டியா கார்ல வந்து இறங்குறதும், ஒரு பர்சனாலிட்டி அப்படி 2 பேர் பின்னாடி வந்து ஐயா ஐயா தோத்திரம் போட்டுக்கிட்டு வர்றதும் நல்லதுதாங்க, நல்லதுதான், நல்லதுதான். அதை இன்னும் உங்களுக்குள்ளே, உங்களை தெரிந்தவர்களுக்குள்ளே, உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விசுவாசிகளுக்குள்ளே வைத்து கொண்டு நிற்பதற்கு ஊழியம் கொடுக்கப்படவில்லை. நாங்க தான் மெசேஜ் போடுறோம்ல அப்படின்னு நினைக்கலாம். மெசேஜ் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு ஐயா வந்து பிரசங்கித்த காலத்தை விட இன்னைக்கு நீங்க மெசேஜ் போட்டு கூட்டுறாங்க ஜாஸ்தியாவா இருக்கு? சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியாது எந்த ஊழியக்காரனாலையும். அன்னைக்கு விட இன்னைக்கு லட்சக்கணக்கில் கூடிருச்சியா? சொல்ல முடியுமா? தமுக்க மைதானத்தில் நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன், எனக்கே ஞாபகம் இருக்கு. அவர் 6 மணிக்கு வர்றாருன்னா 2 மணிக்கு ரோடு பிளாக் ஆயிடும் அந்த காலத்திலே. இன்னைக்கு எப்படி இருக்கு? ஏன்னா அசைவு இல்லை, தைரியம் இல்லை. வல்லமையை குறித்து, கேட்டதை குறித்து, கண்டதை குறித்து சொல்வதற்கு தைரியம் இல்லை. பேருக்கு 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 நிறைய பேர் கேட்கலாம், உனக்கு ஏயா இந்த வேண்டாத வேலை, நீ எதையாவது சொல்லிட்டு வாங்குறத வாங்கிட்டு போக வேண்டியதானே, எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போக வேண்டியதானே. ஹலோ, இப்படியே வாழ்ந்து இப்படியே போறதுக்காக இந்த ஊழியம் எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு மனிதன் மேலும் ஒரு திட்டம் இருக்கிறது கர்த்தனுக்கு. அதனாலதான் யோசுவா கிட்ட ரொம்ப தெளிவா சொன்னார், மறந்துடுவான்ப்பா அவன், யோர்தானை எப்படி கடந்தோங்கிறத மறந்துடுவான். அவங்ககிட்ட நீ என்ன செய்ய, 12 கோத்திரம் இருந்துச்சு, அந்த 12 கோத்திரமும் கல்லை தூக்கி சுமந்துச்சு, அந்த கல் இங்கே நாட்டப்பட்டிருக்கு, சொல்லு எப்படி ஆண்டவர் நடத்தினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அதுல 13-14 வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. யோசுவா 4:13-14. 10வது வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீட்டில் இருக்கும்போது படிச்சு பார்த்துங்க. 8வது வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீட்டில் இருக்கும்போது படிச்சு பார்த்துக்குங்க, ஏன்னா நேரம் இல்லை. ஏறக்குறைய 40,000 பேர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 40,000 பேர் இந்த இடத்துல நடத்துறது வரைக்கும் அந்த தண்ணீர் பிரிஞ்சிருச்சுன்னா பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நேரம் கர்த்தர் அங்க நின்று இருப்பாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காவது இப்படி சொல்றீங்களாங்க? பாடும்போது ரொம்ப வேகமா பாடிட்டு போறோம், ஆனா விளக்கமா சொல்லணும். எங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 40,000 பேரியா கடந்து வரும்படி கிருபை செய்தார். அல்லேலூயா. யுத்த சன்னராய் இருந்தார்கள், யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எரிகோவின் சமனான வெளிக்கு கடந்து போனார்கள். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல யோசுவாவுக்கும் அவனோட உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு சபை மட்டும் வெளியிலையும் பரம்பி விரிஞ்சு இருந்துச்சுன்னா நடத்தும் போது பயமே இருக்காது. ஆனால் நம்ம வெளியே விடாம உள்ள வச்சிருக்கனால தான் இருக்கும்போதே என் காலத்திலேயே என் சபை இப்படி இருக்கே பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தானையா? அப்படித்தானே? எனக்கு எதுக்கு வம்பு, நீங்க சொல்லிட்டு போங்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா சொல்றேன்,
நிச்சயமா சொல்றேன், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தெரியும் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நம்மை நடத்தி வந்திருக்கார். அதை நாம மட்டுமே ருசிக்காம பேதுரு செஞ்சது போல நாம் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அவருடைய வல்லமையை குறித்து சொல்லாம இருக்கக்கூடாது. குற்றப்படுத்ததான் முடிஞ்சிச்சு, பயமெடுத்ததான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பேதுருவை யோவானை அவங்களால என்ன செய்ய முடியல? ஒன்றும் செய்ய முடியல. யோசுவா பாத்தீங்களா? யோசுவா அப்படி செஞ்ச உடனே அந்த கல்லை நிறுத்தி வச்ச உடனே அந்த யோர்தான் கரை புரண்டு அப்படியே திரும்ப பாருங்களேன், நீங்க 15ஆம் வசனத்துக்கு மேல திரும்பி பாருங்க. அது அப்படி திரும்பவும் என்ன செய்யுது? தன்னிடத்திற்கு சேர்ந்தது. அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததை பார்த்துட்டு ஊழியக்காரருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் உயிரோடு இருக்கிற நாள் முதல் மோசேக்கு மக்கள் பயந்தது போல யோசுவாவுக்கு பயந்தார்கள். இன்னைக்கு சபையில ஊழியக்காரனுக்கு முதல்ல விசுவாசி பயப்படுறாங்களாயா? உண்மையை சொல்லுங்க. சபையில் அவர் போய் 4 பாட்டு பாடட்டும், நம்ம பாவம் பயம் இருக்கு. இதான் பயமா? பாதி பேர் சங்கீத பகுதிக்கு தான் வர்றது. அதுலேயும் வரும்போது சும்மா வர்றதில்லை, ஆரன் அடிச்சுக்கிட்டே வண்டியை ஒதுக்குறதுக்குள்ள உள்ள நடக்கிற ஆராதனையை டிஸ்டர்ப் பண்ணுறது. இது நிறைய சபையில் நடக்குது. எங்கள் சபையிலே கீழே நடக்கும். டட்ட டட்ட டட்டன்னு ஆட்டோக்காரன் எத்தனை தடவை சொன்னாலும் தள்ளி நிப்பாட்ட மாட்டாங்க. எங்க பயம் இருக்கு? பயம் இல்லை. காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னதை அப்படியே தைரியமா சொல்லிட்டா சபையில் ஆள் குறைஞ்சிரும்புறதே. அடையாளமா? கல்லா? நானா? நீங்க தான் ஏன் அடையாளமா இருக்கணும்? நான் தான் அடையாளமா இருக்கணும். ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும்ல, மார்க் சுவிசேஷத்திலே வாசிச்சிருக்கிறோம், லூக்கா சுவிசேஷத்திலே வாசிச்சிருக்கிறோம், மத்தேயிலே வாசிச்சிருக்கிறோம். மார்க் 8 வாசிச்சிருக்கிறோம், லூக்கா 9 வாசிச்சிருக்கிறோம், மத்தேயு 15 வாசிச்சிருக்கிறோம். 5 அப்போ 2 மீன். அந்த இடத்துல போறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் போறதுக்கு முன்னாடியே ஜனக்கூட்டம் என்ன செஞ்சுச்சு தெரியுமா? திரளாய் கூடுச்சு. இன்னைக்கு இருக்கா? காரணம் என்னன்னா, அற்புதத்தை அடையாளத்தை கண்டவன் ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் சொன்னாங்க, இயேசு இப்படி தொட்டார், இயேசு இப்படி சுகம் தந்தார், இயேசு இப்படி விடுதலை செய்தார், இயேசு இப்படி அற்புதம் செய்தார். நமக்குள்ளே வேணா குடும்பத்துக்குள்ள ஆர்குமெண்ட் பண்ணிக்கிறோம், பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு. வெளியில போய் சொன்னா நம்ம வாட்டு காதுல ப்ளூடூத் ஹெட்செட்டை போட்டு உட்காந்துரு, என்னத்துக்கு வெளியே போய் சொல்லிக்கிட்டு. அல்லேலூயா. கிறிஸ்தவம் இன்னைக்கு அப்படியே இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. சபை அப்படியே இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. விசுவாசிகள் அப்படியே இருக்கணுமா? ஒவ்வொரு விசுவாசிகளும் புதிய புதிய விசுவாசிகளை கொண்டு வந்து சேர்க்கணும். அறிவிப்பில் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், புதிய ஆத்மாக்களை அழைத்து வாருங்க. செய்யணுமா? செய்யணும். சில பேர் கேட்கலாம், உனக்கு ஏயா இந்த பாரம்னு. எனக்கு ஒரு காரியம் உண்டு. கொரிந்து நிறுவத்தை படித்த போது எனக்கு அந்த பாரம் அதிகமாய் உந்தப்பட்டேன், அழுத்தப்பட்டேன். ஏன்னா பவுல் ரொம்ப அழகான ஒரு மனிதன். உண்மையாக அந்த பாரம் எனக்குள்ள இருந்துச்சு. அந்த பாரத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி இந்த பாரம் உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் பவுல் என்ன செஞ்சான்? சர்ப்பங்களை எடுத்தான், அப்படியே உதறிட்டு போனான். அந்த மாதிரி கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாங்க. கர்த்தர் பவுலை அழகாக ஆசீர்வதித்தார் அவரை. அதே போல உங்களை ஆசீர்வதிக்கணும். என்ன ஆசீர்வதிக்கணும்? ஜெபிக்க போறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ரொம்ப ஒரு பட்டியலே கொடுப்பார் பவுல் அடைந்த காரியங்களை குறித்து. இன்னும் சூழ்நிலையை படிச்சுக்கிட்டே, சூழ்நிலையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க அந்த காரியத்தை கொஞ்சம் படித்து பாருங்க. 22 படிச்சு பாருங்க. 21 ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன். நீங்க வாசிச்சு பாருங்க. சும்மா சாக்கெல்லாம் சொல்லாதீங்க. இந்த உலகத்தில் நிறைய நமக்கு விசாலமாக்கப்பட்டிருக்கிறார் தேவன். அதை நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளே ஒரு வட்டத்தை போட்டு அடைச்சிட்டு இருக்க கூடாது. சரி, 28வது வசனத்தை வாசிச்சிருங்க. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இருக்கா? என் சபையை பத்தி மட்டுமே நான் கவலைப்பட்டா இன்னும் 2 பாட்டை பாடி இன்னும் 2 ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடலாம். கர்த்தர் நீங்கள் இப்போது இருக்கிறதை பாட்டிலும் 1000 மடங்கு, ஹல்லேலூயா, நல்லதுதாங்க. அந்த 1000 மடங்கு நீங்க தாராளமா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுல எந்த தடையுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றணும். நீங்க விசுவாசியா இருந்து ருசிக்கிறதே மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த பாரம் இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் ஜெபிக்கும் போது அநேக பேருக்கு ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ள இன்னும் பிரச்சனை, ஏன் இன்னும் கிறிஸ்தவங்களுக்குள்ள போராட்டம், ஏன் இன்னும் கிறிஸ்தவம் வளராம இருக்கிறது, ஏன் இன்னும் அந்த காலத்து மிஷனரிகளையும் இவாஞ்சலிஸ்டுகளை பற்றியே சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்கிறோங்கிற உணர்வு வரணும். சொல்றான் பாருங்க, சபைகளை குறித்த பாரம் நாள்தோறும் என்னை நெருக்கி, கவலை நாள்தோறும் என்னை வாசிருங்க. சபைகளை கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது.
ஒருவன் பலவீனனானால், பாத்தீங்களா, நானும் பலகீனம் தாயா, அப்படித்தானே போட்டிருக்கேன். ஆமா, அதுக்காக நான் ஊழியம் செய்யாம இருக்க முடியுமா? செய்யணும். உங்க நிலைமையெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் உங்களால் முடிந்த வரைக்கும். எதுக்கு இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றது தெரியுமா? வேற ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமா நிறைய பேருடைய சபைகள், நிறைய ஸ்தாபனங்கள், நிறைய காரியங்களை கேள்விப்படும் போது என்னன்னு கேட்டா, அவங்க முன்னோடிகள் செய்த வளர்ச்சி இப்ப இல்ல, குறுகிக்கிட்டு வருது. மெம்பர்ஷிப் குறைந்து கொண்டு வருகிறது. புதிய வளர்ச்சிகள், புதிய மாற்றங்கள் இல்ல. ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க சில பேர். இது ஓட்டிட்டு போறது இல்லைங்கய்யா, ஓட்டிட்டு போறது இல்ல. பெற்ற அழைப்பில் நிலைத்திருந்து மற்றவர்களை அழைப்பு பணியை செய்ய வைக்கிற காரியம். புரியுதா உங்களுக்கு? இந்த பாரம் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னா, நிச்சயமா சொல்றேன், சபைகளை குறித்த பாரம் இருந்த எந்த மனுஷரும் நல்ல பொசிஷனுக்கு, நல்ல நிலைமைக்கு வராம போனதா சரித்திரமே கிடையாது. இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பங்கிட்ட வேற ஏதாவது பாரம் இருந்திருந்தா கடவுள் எனக்கும் கொடுத்துருப்பார். எனக்கே நம்பிக்கை இருக்கு. நான் படித்த படிப்புக்கு ரயில்வேல வேலை வந்துச்சு, இன்னும் சொல்ல போனால் புக் பைண்டிங்கில் வேலை வந்துச்சு, கவர்மெண்ட் உத்தியோகம். அது என்ன மட்டும்தான் வளர்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு என் பிள்ளை MBBS, BDS, MSc நர்சிங்கு, இன்ஜினியரிங்கு எல்லாம் படிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? சபையை கட்ட வேண்டும், சபையை வளர்க்க வேண்டும், சபையிலிருந்து சத்தியம் வெளியில போகணும். இதற்காக பிரயாசப்படுறேன். நல்லா இருக்கேன், ஒரு குறை இல்லை, தைரியமா சொல்ல முடியும். என்னால ரெகுலர் சுகர் மாத்திரை கிடையாது, பிபி மாத்திரை கிடையாது. நல்ல எவ்வளவு நேரம் வேணாலும் ஹை பிச்சில் பாடுவேன். இன்னைக்கு இதை கேட்கிற அன்பான தேவஜனமே, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? அன்றைக்கு கோத்திரங்களுக்கு அடையாளமாய் கழுகளை வைத்ததை போல உங்க குடும்ப கிறிஸ்தவத்தில் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்குமா? இல்லை எங்க அப்பா அப்படி வாழ்ந்தாரு, நான் எப்படிங்க அப்படி வாழ்றதுன்னு சொல்ற அளவுக்கு உங்க பிள்ளைகளுக்குள்ள உங்கள் அடையாளங்களை எடுத்து போட போகிறீர்களா? ஊழியக்காரனுக்கும் கடமை இருக்கு, விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் கடமை இருக்கு, எனக்கும் கடமை இருக்கு. அதனால தான் சொல்லியிருக்கேன், கர்த்தர் பார்வைக்கு விடுறேன், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரே உங்களுக்கு அந்த கவலையை கொடுத்து, பாரத்தை கொடுத்து, சபை வளர்வதற்கு, கிறிஸ்தவம் வளர்வதற்கு, சமுதாயத்தில் கிறிஸ்தவன் தான் மெஜாரிட்டின்னு சொல்றதுக்கு ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் பயன்படுத்த இப்பொழுதும் கூட ஜெபம் செய்வோம். எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஒரு மனுஷனுக்குள்ளும் இந்த பாரம் இருக்கணும். நிச்சயமா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இந்த பாரம் வரணும். உங்க சபை இருக்கட்டும், நல்லதான். நீங்க ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசி, கொடுக்கிற விசுவாசி. உபவாச கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம் வந்தா ஓடி போய் நிக்கிற கூட்டம் தான், வேலை செய்யற கூட்டம் தான், பரவாயில்ல. வெளியிலிருந்து ஆத்துமாக்களை சேர்ப்பதற்கு, புதிய சபையை உருவாக்குவதற்கு, கிறிஸ்தவத்தினுடைய அன்பை, அடையாளங்களை, அற்புதங்களை, வல்லமைகளை, கண்டவைகளை, கேட்டவைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு உங்களால் ஆன மட்டும் உதவிகளை செய்யணும், உங்களால் ஆன மட்டும் போராடணும், உங்களால் ஆன மட்டும் முயற்சிகளை செய்யணும், உங்களால் ஆன மட்டும் சபைகளை குறித்த பாரம் எனக்குள்ள இருக்கிறது, பவுலுக்குள்ள இருக்கிறது, முன்னோடிகளாக இருந்த ஒரு சில ஊழியக்காரர்களுக்குள்ள இருந்து இன்னைக்கும் கூட ஒரு சில ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கு, ஒரு சில விசுவாசிகளுக்குள்ள இருக்கு. அதனால தான் இந்த ஊழியத்தை கொடுக்குறீங்க. ஆனா இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் பெருகணும். ஹல்லேலூயா. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். பாடுமா ஒரு வரி மட்டும். இந்த எஜமானனை நோக்கி கூப்பிட்டு, தேசத்துல வன்முறைகள் குறையணும், என் ஆண்டவர் செய்ததை அறியணும், நீங்க செய்த அதிசயத்தை சொல்லணும், எனக்காக பலியாடுங்கிறத நான் என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. அப்பா உன் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பா உன் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி
உம்மை காண்பே. எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், தீர்மானத்தோடு பாடுங்க. ஓடி ஓடி உழைத்திடுவே. பலியாகி என்னை மீட்டீரே இயேசுவே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம். எல்லாம் சொல்லுவீங்களா? இதை நான் தெரிஞ்சிருக்கிறேன், இதை நான் அறிஞ்சிருக்கிறேன் உம்முடைய வசனத்தின் மூலமா. இதை நான் கேட்டிருக்கிறேன். இப்பவும் நான் இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட மாட்டேன். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறத காதுல அவன் கேட்க கடவுன்னு சொல்லி இருக்கு. அன்னைக்கு பேதுரு தைரியம் அடைந்ததை போல, அன்னைக்கு யோபு ஆண்டவரே, அன்னைக்கு யோவான் தைரியம் அடைந்ததை போல நானும் கூட தைரியம் அடைந்து நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் கவனிக்காம வெளியே சொல்லாம செவிய மூடிக்கிட்டு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ற தீர்மானம் எனக்கு வேணும். அன்னைக்கு எப்படி யோசுவா கிட்ட நீங்க சொன்னீங்களோ, எப்பா பின் வருகிற சந்ததி மறந்து போகும், உன் பிள்ளைங்க மறந்து போகும். ஆகையினால இது இந்த கல்லு எதுக்குன்னா, இந்த கல்லு நட்டு வச்சிருக்கிற இடத்தின் வழியா வனாந்தரத்தை போல இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தேவன் பாதையை உண்டு பண்ணி 40,000 கடக்க வச்சார்னு தெரியணும். அதற்கு பின்னாடி அந்த தண்ணீர் அந்த இடத்திற்கு சேர்ந்ததுன்னு தெரியணும். ஒரு அருமையான அடையாளத்தை சொல்லு வைக்கும்படி வைத்தீங்களே, அது இந்நாள் வரைக்கும் அப்படியே இருக்குன்னா கேள்விப்படுறையா சொல்லுங்க. எல்லா பேரும் என்னை மீட்டெடுத்ததற்கு, என்னை பிரித்தெடுத்ததற்கு, என்னை உருவாக்கினதற்கு, எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்ததுக்கு, எனக்கு ஒரு பிசினஸ் கொடுத்ததுக்கு, எனக்கு ஒரு சபை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தேசத்தில் கிறிஸ்தவ வளர்ச்சிக்காக, சபைகள் வளர்ச்சிக்காக, சத்தியம் வளருவதற்காக, சத்தியம் அறிவிக்கப்படுவதற்காக எஜமானுடைய பணியை செய்யணும்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. நான் சொல்றேங்க, இந்த 2 கண்ணு பார்வை தெரியாத என்னாலேயே வருஷத்துக்கு 3-4 கன்வென்ஷனை எப்படியாவது போடணும், எப்படியாவது ஊழியங்களை கட்டணும், எப்படியாவது ஒரு கூட்ட மக்களை ஆதாயப்படுத்தணும் நிற்கும் போது என் உடம்புல, என் உருவத்துல, என் என்னுடைய ஊழிய வாழ்க்கையில ஒரு குறை இல்லாம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நானும் அப்படி தீர்மானம் எடுத்து என்னுடைய அடையாளங்கள் அழிந்து போகாதபடிக்கு, என் கிறிஸ்தவத்தின் அடையாளங்கள் அழிந்து போகாதபடிக்கு, அந்த காலத்தில் உள்ள மிஷனரி காரியங்களை பற்றியும் ஆண்டவர் இவாஞ்சலிஸ்ட் காரியங்களை பற்றி சொல்றதை காட்டிலும் நானும் ஒரு மிஷனரி, நானும் ஒரு இவாஞ்சலிஸ்ட், நானும் ஒரு ஊழியக்காரன், நானும் ஒரு நல்ல விசுவாசி. தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு தேவையானதை பற்றி உங்களை பற்றியே கவலைப்படாம சபைகளை குறித்த பாரத்தோடு இருங்க. சபைகளை குறித்த பாரத்தோடு இருந்த பவுலின் வாழ்க்கையில கடைசி அதிகாரத்தில் 28 அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. யார் மேல கை வைத்தாலும் விடுதலை. ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுத்து உதறிட்டு போட்டு போனா. ஹல்லேலூயா. அதே காரியம் நீங்க போய் தைரியமாய் பலனடைந்து தேவ வசனத்தை சொல்ல தீர்மானிக்கும் போது நீங்க போகிற இடத்துல உங்களை கொண்டு ஒரு அடையாளங்கள் அதிசயங்களும் செய்வார். நிச்சயமா நடக்கும். இந்த ஊழியத்தின் அது சாட்சி. அடையாளங்களும் அற்புதங்களும் இல்லாம, வரங்களோ வல்லமைகளோ இல்லாம இந்த ஊழியத்தை நான் செய்ய போறதும் இல்லை. கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் ஒரு சாட்சியான முடிவோட, தீர்மானத்தோட, நான் சபைக்கு சாட்சியா இருக்கணும், நான் ஊழியத்துக்கு சாட்சியா இருக்கணும்,
என்னால் முடிந்த வரைக்கும் ஆண்டவருடைய பணியை கொண்டு சேர்ப்பதற்கு என்னுடைய காரியங்களை சிந்திக்கிறத விட்டுட்டு, எனக்குன்னு உள்ளதை மட்டுமே யோசிக்கிறத விட்டுட்டு, இந்த உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கணும் கடமைன்னு சொன்ன ஆண்டவர் சத்தியத்தை இவ்வளவு சாட்சிகளோடு கேட்டிருக்கேன். நான் செய்வேன், தீர்மானம் எடுங்க. அப்படி தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா ஒரு சில குடும்பங்கள் அப்படியெல்லாம் தீர்மானித்ததுனால தான் இந்த ஊழியத்துக்கெல்லாம் மாதாந்திர காணிக்கைகளை அனுப்புறீங்க. ஆனால் இன்னும் காணிக்கை அனுப்புறது மட்டும் நம்முடைய பங்கல்ல, சபைக்கு ஒழுங்கா போறது மட்டும் நம்முடைய பங்கல்ல. வெளியில இருக்கிறவங்களை கொண்டு வரணும். புதிய சபைகள் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? சொந்தமாகணும். நீங்கள் நானும் சொந்தம்னு சொல்லிக்கிறது மட்டும் இல்லை, எல்லாரையும் சொந்தம்னு சொல்ல வைக்கணும். அதுதான் நீங்க பிறந்ததுக்கு, கிறிஸ்தவனை வாழ்கிறதுக்கு ஒரு அடையாளம். நிச்சயமா அதை நீ செய்வீங்க நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கேட்டவங்க, பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களுக்குள்ள கிறிஸ்துவை குறித்து, சபைகளை குறித்து, ஊழியங்களை குறித்த பாரத்தை தருவாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எனக்குள்ளே இருந்த பாரத்தை எனக்கு நீர் உணர்த்ததன்படி, என் வாயிலே நீர் போட்டதன்படி, யாருடைய முறத்தையோ நிறத்தையோ பார்க்காம, இந்த இடத்தின் சூழ்நிலைகளையோ பார்க்காம வைத்திருக்கிறேன். இந்த சபையில் எப்படி ஒரு தீர்மானத்தோடு இந்த ஊழியத்தை செய்யும் போதுதான் என் பிள்ளைகளுக்கு தேவையானதை, இந்த ஊழியத்திற்கு தேவையானதை, எனக்கு தேவையானதை அநேக ஜனங்களை எழுப்பி கொடுத்து நீர் கொடுக்க வைக்கிறேன். அப்படியே இன்றைக்கு இதுவரையிலும் செய்தது மட்டுமல்லாமல் இனியும் செய்வேன் என்று தீர்மானம் எடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் வாலாக்காமல், தலையாக்கி, கீழாக்காமல், மேலாக்கி, அவர்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று சொல்கிறபடி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம் வருகிற நாட்களில் சந்திக்கிறவரை இருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246 482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.